நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இப்பொழுதும் நம் யாவர் நெஞ்சிலும் நீங்காதான் தாழ் வாழ்க. போன முறை தமிழரினுடைய உயிர் மெய்யறிவை தொடங்கினோம். இன்று அதனுடைய அடிப்படையில் மீண்டும் ஒரு சின்ன குறிப்பாக இதெல்லாம் மேற்பார்வை பார்த்துவிட்டு இன்றைய நுட்பத்திற்கு போகவிருக்கின்றோம். தமிழர்களுடைய அறிவு மயங்கா மரபு. இது மீண்டும் மீண்டும் சொல்வதற்கான காரணங்கள் ஒரு எளிய அதாவது எடுத்துக்காட்டுகளோட சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மயங்கா மரபு அப்படின்றது அது எப்படி நன் டெலூசிவ் அப்படின்ற ஒரு கருத்தை உங்களுக்கு வலியுறுத்தும் வகையில இந்த விளக்கத்தை செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த மயங்கா மரபு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது என்ன செய்கின்றது, எப்படிப்பட்ட அறிவை நமக்கு தர முயற்சிக்கின்றது அப்படின்ற அந்த நிலையை நாம் பார்க்கும் பொழுது ஒரு எளிய கருத்தை விளக்கலாம். இப்ப நான் இதுல வரையறேன். அதாவது இப்போ இது புட்டின்னு வைத்துக் கொள்வோம். இதை வரையும் பொழுது இப்படி ஒரு புட்டி இருக்கு. அதாவது ஒரு பாட்டில். இந்த பாட்டில். இப்ப இந்த கேள்வியை நான் இதுல வரையும் பொழுது இங்க வைக்கிறேன். இந்த பாட்டில் இருக்கு அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்க. இதை நான் பின்பு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இது எப்படி இந்த சிந்தனை ஒரு மேசை அந்த மேசை மேல இப்ப நான் இப்படி ஒரு பாட்டிலை வைக்கிறேன். அப்ப இது உயரமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த கேள்வியை கேட்கும் பொழுது நீங்க இதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் அப்படின்றத ஒரு கேள்வி உங்க உள்ளேயே எழும். இது எப்படி புரிந்து கொள்றது, இது உயரமா அப்படின்னா இதை எப்படி நான் உயரம் என்று சொல்வது அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் உங்களிடையே ஏற்படும். நான் எப்படி இதை உயரம் என்று சொல்வது? அப்போ உங்க உள்ளத்துல முன்பு இருந்த அந்த இதுதான் சொல்லுவாங்க அந்த மெமரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நினைவுகள். உங்களுடைய நினைவு பதிவுகள்ல இருந்து நீங்க என்ன செய்வீங்க, அந்த நினைவு பதிவுகள்ல இருந்து எடுப்பீங்க. எடுத்து இதை பார்ப்பீங்க. இத மாதிரி நான் இதற்கு முன்பு பார்த்த இந்த மாதிரியான வடிவுல இருக்கக்கூடிய ஒரு கொள்கலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டில் அப்படி இருந்ததுன்னா, இது நான் நல்லா வரையல. அப்படி ஒரு பாட்டில் இருக்குமானால் அந்த உயரம் பெரிது அப்படின்ற உங்க உள்ளத்துல உள்ளம் ஏற்பட்டதுன்னா, அந்த கருத்து ஏற்படும் பொழுது உடனே நீங்க என்ன சொல்லிடுவீங்க, இது குள்ளம் அப்படின்றது. இது குள்ளமான ஒரு பாட்டில் அப்படின்னு நீங்க ஒரு கருத்தை நீங்க முன் வைப்பீங்க. இன்றைக்கு இதுதான் என்னுடைய நிகழ்ச்சியில நான் செய்தேன். ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில. அப்ப அதை அப்படியே நேரடியா செய்து காட்டினேன் அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு இந்த கேள்வி இதுல இருந்து தான் எப்படி அந்த மயங்கா மரபினுடைய நுட்பம் வெளிப்படுவதை அவர்களுக்கு எடுத்து உணர்த்தினேன். அப்ப இந்த பாட்டில பார்த்த பிறகு நீங்க இதுக்கு என்ன அப்படின்னா, இது உயரம் குள்ளம் அப்படின்ற அந்த வார்த்தையை அவங்க சொல்வதற்கு இன்னொரு அதாவது இப்ப நீங்க சொல்றீங்க இது உயரம் அப்படின்ற கருத்து உங்க மனதுல ஏற்படும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு இது உயரம் அப்படின்னு. நான் என்ன பண்றேன், அதற்கு பக்கத்துல ஒரு சின்ன கொள்கலனை இப்படி எடுத்து வைக்கிறேன். இப்ப கேட்கிறேன் எது உயரம் அப்படின்னு. இப்ப இந்த கருத்து உடனே உங்களுக்கு என்ன மாறுதுன்னா, இதுதான் உயரம் அப்படின்ற கருத்து வரும். இதை விட இது உயரம் அப்படின்ற கருத்தை நீங்க பாக்குறீங்க. பின்பு இதுதான் உயரம்னு நினைக்கும் பொழுது அங்கே ஒரு ஒப்பீடு தேவைப்படுது. உடனே நீங்க அதை உறுதிப்படுத்திக்கிறீங்க. ஆமா இதுதான் உயரம், இது குள்ளம் அப்படின்னு நம்ம உங்களுக்கு மனது உள்ளுக்கு ஒரு ஒப்பீடு ஏற்படுது. அப்போ ஒப்பீடு ஏற்படும் பொழுது அந்த கம்பேரிசன் சொல்லக்கூடிய அந்த ஒப்பீடு நீங்க செய்யும் பொழுது இதுதான் உயரம் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது நான் என்ன செய்கின்றேன், அதற்கு மேலாக இன்னும் ஒன்று செய்யறேன். இப்படி எடுத்து இன்னொன்று வைக்கிறேன். இப்ப இதுல எது உயரம் அப்படின்னு கேட்கும் பொழுது உங்க சிந்தனை உடனே என்னது பெயர்ந்து போய் அடுத்த நிலைக்கு போகுது. அடுத்த நிலையில இல்ல இது உயரம் இல்ல, இதுதான் உயரம் அப்படின்னு. அப்ப இது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 இல்ல 2 இது 3 அப்படின்னு கேட்கும் பொழுது நிச்சயமாக 1 கொள்கலன் 1 தான் உயரம் என்ற அந்த சிந்தனை நம் உள்ளத்திற்கு ஏற்படுது. அப்போ இந்த சிந்தனை தான், இந்த சிந்தனையை இதுல என்ன அப்படின்னா ஒவ்வொரு நிலையிலையும் உங்களுடைய நிலைப்பாடு பெயர்ந்து கொண்டே போவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த அறிவு, நீங்க பார்க்கக்கூடிய இந்த அறிவு ரிலேட்டிவ் ட்ரூத் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது சார்பு உண்மை அப்படின்ற ஒரு கருத்து. இந்த சார்பு உண்மையில நாம சிக்கி தவிக்கிறோம். அதாவது இன்னைக்கு இது பெரிது, இதுதான் சரி அப்படின்னு நாம நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இல்லை இது சரியில்லை அப்படின்றத இன்னொரு அதனுடைய ஒரு மாற்று கருத்தாக இன்னொன்று வரும் பொழுது அப்போ அந்த கருத்துக்கு நாம
உடனே பணிந்து செல்லும் வகையில இந்த கொள்கலன் வந்து அதை உறுதிப்படுத்தும் பொழுது, இல்ல நான் நினைத்தது வேற, அதற்கு அதை விட பெரிது ஒன்று இருக்கும் பொழுது அப்படின்ற அந்த கருத்து ஒப்பீடுகள் ஏற்படும் பொழுது நமக்கு அறுதியான ஒரு அப்சல்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அறுதி முடிவை, அதாவது அறுதியான ஒரு சிந்தனையை வளர்க்கும் ஒரு பண்பாடாக அது அமையாமல், இப்போ அறிவியல் சிந்தனையும் இப்படிதான் நம்மை இட்டு செல்கின்றது அப்படின்னு அது ஏதோ உறுதிப்படுத்த போல தோன்றினாலும் அதனுடைய உள்ளாக்கம் தேர்ந்து போகும் பொழுது அது விரிந்து விரிந்து உள்ளே நுழையும் பொழுது அந்த அறிவு ஒரு சார்பு அறிவு போலவே நமக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டே போகின்றது. அப்ப எது நிலையான அறிவு அப்படின்றது, அந்த பொருள் அறிவு நம்ம எது நிலைப்படுத்துகின்றது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு ஒரு மயக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. இது உண்மையா அப்படின்ற அந்த அந்த ஒப்பீடுகளின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது அறிவு சார்பறிவாகவே போய்கொண்டிருக்கும். அப்படி இந்த எளிமையான கருத்தை நம்ம முதல்ல பார்க்கும் பொழுது தமிழர் மரபு இதை என்ன செய்கின்றது அப்படின்னா, இந்த சார்பு அறிவிலிருந்து நம்மை விடுவிக்கும் ஒரு மிகப்பெரிய நுட்ப கருவியாக மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய தெளிவாக்கத்தை நமக்கு எப்படி தருகின்றது, மயங்கும், அதாவது அறிவு மயங்குகின்றது. எப்படி மயங்குகின்றது என்று பார்க்கும் பொழுது அது சார்புடைய அறிவிலேயே சிக்கி தவிக்கின்றது அப்படின்ற அந்த கருத்தை தகர்த்தெறியும் வகையில இந்த மயங்கா மரபு என்ற ஒரு கருத்து நம்மிடையே இருப்பதுதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பு. மாறாத உண்மைகளை எப்படி காண்பது அப்படின்ற அந்த தேடலுக்கு நம்ம இட்டு செல்லும் ஒரு பெரிய மரபாக அமைவதுதான் இந்த மயங்கா மரபு. அறிவியலை எந்த வகையிலும் நாம் கைவிடாது. அதனாலதான் எப்பொருள் எத்தன்மையது ஆயினும் அப்படின்ற அந்த கருத்து, மெய்ப்பொருள் காண்பது அப்படின்னு அந்த சிந்தனையை அவ்வளவு நுட்பமாக அதான் நினைத்து பார்க்கிறேன். 2000 அதாவது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தமிழர் மரபு வைத்திருக்கும் அந்த மிகப்பெரிய அந்த நாகரிகத்தினுடைய உச்சத்தை தொடுது பாருங்க. எப்படி இந்த ஆய்வு நிலை இருக்க வேண்டும் அப்படின்னு எந்த சூழலையும் மயங்கிடாது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். அருமை. எப்படி இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தமிழர்கள் வகுத்தார்கள், வளர்த்தார்கள் அப்படின்னு. அப்ப ஐயமடையா, இடரா, மருளா, மாறுபடா, பொய்யா, மெய்ப்பொருள் காணும் ஒரு மிகச்சிறந்த அந்த ஒரு நிலையை தமிழர்கள் உருவாக்கி நிற்கின்றனர். இன்று வரைக்கும் அது இருக்கின்றது. ஆனா அதை தமிழர்கள் உள்வாங்காமல் இருப்பதுதான் அதோடைய அவல சிந்தனையாக, அது ஒரு அவல நிலை என்று பார்க்க வேண்டிய ஒரு இதா இருக்கு. அது எவ்வளவு நுட்பமாக, எவ்வளவு முயற்சித்து அந்த மரபினை உருவாக்கி நமக்காக ஆக்கி அதனை வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் தமிழர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப இதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் போன முறை உங்களுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளோட தமிழர்கள் எப்படி இதெல்லாத்தையும் தகர்த்தெறிகின்றார்கள். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய சமய சிந்தனைகளை அன்றே இருக்கக்கூடிய பல காலங்களாக இது நம்பப்படும் அந்த நம்பிக்கையில் இருந்து விடுவித்து, நம்பிக்கையில் இருந்து நம்மை விடுவிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாட்டினை நமக்கு தருகின்றார்கள். அதாவது நம்பு, இதை ஏற்றுக்கொள், அந்த ஏற்றுக்கொள் என்ற அந்த மரபுல இருந்து நம்மை விடுவித்து எங்க கொண்டு போறாங்கன்னா காரணம், அதாவது காரணமின்றி காரியம் இல்லை என்ற காரண காரிய அறிவியலை நமக்கு முற்றிலுமாக உறுதி செய்கின்றார்கள். இதுதான் மிகப்பெரிய சிறப்பு. இது ஒரு சயின்டிபிக் பிரேக் த்ரூ மட்டும் கிடையாது. அதாவது அறிவியலோடைய ஒரு மிகப்பெரிய புரட்சி மட்டும் அல்ல. எந்த சூழல்லையும் கைவிடாத அதை அறிவியல் ஆக்கும் அந்த முயற்சியில அவங்க எங்கேயுமே பின்னடையவில்லை அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய சான்றாக இது அமைகின்றது. காரணம் என்று அப்ப அண்ட படைப்பு, காரண படைப்பு அப்படின்னா ஒவ்வொரு பொருளும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், அண்ட பொருள்கள் அத்தனையும் கேள்வி கேட்கும் அந்த ஒரு மரபை மாற்றி அந்த மரபுல நம்ம தள்ளி வைக்கிறாங்க. அப்படி உள்ள போய் பாருங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு காரணமின்றி காரியம் இல்லை அப்படின்ற அந்த கொசாலிட்டி சயின்ஸை முழுமையாக உள்வாங்கக்கூடிய ஆற்றலை நமக்கு தந்து, அப்ப இந்த கொசாலிட்டி சயின்ஸ் அப்படின்றது இன்றைக்கு அறிவியல் உலகத்துல இதுதான் மூலம். இந்த அறிவியலை நீங்க விட்டுட்டீங்கன்னா அறிவியலே இல்ல. நீங்க பேசக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய சயின்டிபிக் வேர்ல்ட் இல்ல, டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட் இல்ல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அந்த அடிப்படைக்கு மூலத்தை எப்படி வைக்கிறாங்கன்னா காரணத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியலே இடரும் இடத்துலயும் அவங்க கப்பை பிடிச்சிடுறாங்க.
இல்ல அந்த இடத்துலயும் காரணம் உண்டு அப்படின்னு. அவங்க காரணம் இல்லைன்றாங்க. பிறகு இத பற்றி நம்ம எவ்வளவு ஆய்வு செய்ய போறோம் பாருங்க. எந்த இடத்துல ஐன்ஸ்டைன் கைவிடப்படுறார், எந்த இடத்துல வந்து நியூட்டன் கைவிடப்படுவார், எல்லாமே அப்படியே ஒவ்வொருத்தரா காண போயிட்டே இருப்பாங்க. அப்ப இருக்கக்கூடிய குவாண்டம் சயின்ஸ் எந்த இடத்துல நம்மள கைவிட்டுரும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த குவாண்டம் சயின்ஸ தோண்ட வேண்டிய கடப்பாடு, அது இன்னும் மேல போக வளர்க்கறதுக்கு நம்மளுடைய மரபு எப்படி உதவி செய்ய போகுது அப்படின்றத நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். இன்னும் 30 வருடம் தள்ளுனாலும் அது எப்படி நகருது அப்படின்றத நம்ம பார்க்கவிருக்கின்றோம். ஏன்னா காரணத்தோடு தான் இந்த உலகம் இருக்கின்றது. காரணத்தோடு தான் அத்தனை பொருட்களும் இருக்கின்றன. பொருளாக இருக்கணும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த காரண அறிவியலை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த காரண காரிய அறிவியலை பொருளின் நிலையில மட்டும் அவங்க பார்க்க வைக்காம, இந்த உலகம் இருப்பதற்கே உயிர்களின் காரணத்தை வைத்துதான் அவங்க சிந்திக்க முயற்சி பண்ணாங்க. அந்த அந்த ஒரு டிரான்சிஷன் சொல்லக்கூடிய அந்த மாற்றத்தை வந்து எப்படி தராங்க உலகத்திற்கு அப்படின்னா, நீங்க வந்து பொருளை வைத்து சடப்பொருளை மட்டும் வைத்து காரண காரியத்தை தேடிக்கொண்டே போனீங்கன்னா உண்மை உங்களுக்கு புலமாகாது, புலப்படாது. ஆகம ஏரண அறிவியலை எடுக்க வேண்டும். அப்படின்னா ஆகுதல் அப்படின்னா உயிருக்கு ஆகுதல் உண்டு. அப்ப அந்த ஆகுதல் ஏன் நடக்குது அப்படின்னு உயிரை மையப்படுத்தி, ஏன்னா ஒரு உயிரே இல்லை அப்படின்னா அந்த இதை வந்து நான் மீண்டும் அப்ப பிறகு அந்த பாத்தீங்கன்னா ஸ்டீபன் ஹாக்கிங் எப்படி இவங்க வந்து இந்த அறிவியலை முயற்சி பண்றாங்க. இந்த அறிவியலை தான் வைத்து பாக்குறாங்க. ஏன்னா உலகம் இருக்கு, உயிர்கள் இல்ல. படைப்பு இருக்கு, உயிர்கள் இல்ல. அப்படின்னா எப்படி இந்த உலகத்தை நீங்க எந்த வகையில விளக்க முடியும்? இவ்வளவு படைப்பினுடைய நோக்கம் என்ன? அப்ப நோக்கம் இல்லாத உலகம் இருக்கின்றதா? அப்ப இது வந்து தன்னிச்சையாக தோன்றின அந்த கருத்து, இன்னும் மற்ற கருத்துக்கள் அத்தனையும் வந்து தகர்த்தெறியும் வகையில தான் இது போகும். ஏன் அப்படின்னா தன்னிச்சை, தானாகவே உலகம் தோன்றி நிற்கின்றது அப்படின்ற கருத்தெல்லாம் இருக்கு. அந்த கருத்தெல்லாம் கொண்டு வராங்க. அப்ப அது நியதியின் பிறகும் விலகுகின்றது. அது என்ன நியதி? யார் அந்த நியதியை இயக்கணும்? எந்த நியதி? இந்த நியதி எப்படி புரிந்து கொண்டு உயிரின்றி இந்த நியதிகள் பொருளற்றவை அப்படின்ற அந்த சிந்தனையை வந்து வலியுறுத்தி காரண வாழ்க்கையை, காரண வாழ்வியலை அதை ஏரணம் என்ற அந்த சொல்லோட முதல்ல பயன்படுத்திய தமிழ் மரபுக்கு நம்ம வந்து தலை சாய்ந்து மரியாதை செய்யணும். ஏன் அப்படின்னா அந்த ஏரணம் என்பது உயிர்களுக்கே, அதாவது ஒரு பொருளுக்கு ஏரணம் கிடையாது, அது ஏறாது. அதாவது ஆழ்நிலையில அந்த உயிரினுடைய வளர்ச்சி சைக்கி அசெண்டிங் அப்படின்னு ஆகுதல் பெறுதல். இதுதான் வந்து நான் மீண்டும் மீண்டும் இன்றைக்கு தமிழ் மட்டுமல்ல மலேசியால முதல் முறையாக கல்வி முறையையே முதல் அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கெமிஞ்சாடியான் அந்த வார்த்தையை முதல் அறிமுகமா, அதுதான் மலேசியாவினுடைய கல்வி முறையில ஆகுதல் என்றத மலாய் மொழியில அப்படியே கெமிஞ்சாடியான் அப்படின்றத பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா இதனுடைய பொருள் என்னன்னா உயிர் ஆகுதல் உண்டு அப்படின்னு அந்த ஆகுதலை பிடிச்சிருக்காங்க. இப்பதான் வந்து மலேசியா வந்து அந்த வார்த்தையே பிடிக்குது. அந்த கெமிஞ்சாடியான் மூரேட் அப்படின்ற வார்த்தையை ஆகுதல், உயிர்களுக்கு ஆகுதல் உண்டு, மாணவர்களுக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு ஆகுதல் உண்டு, அந்த ஆகுதலை பார்க்கணும் அப்படின்னு. இந்த சொல்லுக்கு பாருங்க எவ்வளவு பலம் உண்டு அப்படின்னு. அதனாலதான் இந்த ஆகமம்ன்ற அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் இதை வந்து இன்றைக்கு வந்து ஆகமம்ன்ற பொழுது இது இந்த ரிச்சுவல் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆகமங்களோட அதாவது மகுட ஆகமம் இந்த அந்த ஆகமங்களோட ஒப்பீடு பண்றாங்க. அது அது இல்ல. நம்மளுடைய அந்த ஆகமம்ன்ற அந்த சொல் வந்து ஆகுதலின் அடிப்படையில ஆகமம் அப்படின்னா உயிரினுடைய அந்த ஆக்கத்தை நிறைவு செய்கின்ற, நிறை செய்கின்ற தொல்காப்பியம் பாருங்க. தொல்காப்பியம் கமம் அப்படின்றது. அப்போ இவ்வளவு ஆழமா என்பது அந்த பின்பு இதை வந்து எவ்வளவு ஆழமாக தமிழர்கள் இந்த சொல்லிலேயே வந்து அவ்வளவு கவனம் செலுத்தி இருக்காங்க. அதே போல ஏர் அணம் அப்படின்றது, அணம்ன்றது நெறி பாருங்க. ஏர் என்றது உள்ளே நுழைவு. ஏர் அப்படின்னா ஏர் விழுது அப்படின்றது, விழுது போறது, அப்படியே உள்ளே நுழைந்து செல்லக்கூடிய அந்த நுழைவு தன்மை பெறுவது அப்படின்ற அணம். நெறிப்படுத்துவது, ஆழ்நிலையை நெறிப்படுத்தும் ஒரு பெரிய அறிவியலை தமிழர்கள் செய்திருக்கின்றார்கள் அப்படின்றத நாம பாக்குறோம். அப்ப இந்த கருத்துல இருந்துதான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு நுட்பத்துக்கு நம்ம சொல்றோம். போன வாரம் இதை பற்றிய ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு செய்துட்டேன். இப்ப இன்றைக்கு வந்து இதற்கு மூலமாக இருப்பதை எல்லாம் விளக்கிட்டோம். இதுதான் அந்த அதாவது திருமூலர் செய்த ஒரு மிகப்பெரிய
அழகான எளிமையா பாக்குறாங்க. ரொம்ப அதாவது நம்ம சொல்லுவாங்க சில விஷயங்களை வந்து அலட்டி கொள்றோம். அந்த மாதிரி அலட்டாம இந்த உலகத்துடைய சயின்ஸ் ஒந்தாலஜி அப்படியே பிரிக்கிறாங்க. இந்த ஒந்தாலஜியை பிரிக்கிற அந்த முறையை பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவ்வளவு எளிமையா அதாவது அறிவியலை சரி செய்கின்ற அந்த முறை. அதற்கு பேரே வந்து சுத்த சைவ உள்ளியல் பாருங்க. அது சுத்த சைவம்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்றதுக்கு காரணத்தை சொல்றேன். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய வேதாந்தமாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், அத்தனை எல்லா நுட்பத்தையும் சுத்தம் செய்து அதை சரிப்படுத்தி அந்த அறிவியலை பார்க்கும் கண்களை முதல்ல தராங்க. எப்படி எளிதாக இதை பிரிக்கிறாங்க. சயின்டிபிக்லி இதோட வேலிடிட்டியை பாத்தீங்கன்னா, இதை எப்படி உறுதிப்படுத்தும் முயற்சியில சத்தும் அசத்தும் சதசத்தும் தான் கண்டு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில அவ்வளவு அழகா முடிப்பார். அது பிறகு இன்னும் நுட்பமா போக போறோம். இது அந்த சுத்த அந்த சுத்தம் அப்படின்றது சைவம்ன்றது எல்லாம் பொதுவா புரிந்து கொள்ற ஒரு நிலை. ஓ சைவம்னா இது, அது ஒரு விளக்கம். ஆனா சுத்தம், அது சுத்தமான சைவமா இருக்கணும்னா இப்படிதான் நீ சிந்திக்கணும் அப்படின்றது. அதாவது தடம் வேறு, உயிர்கள் வேறு, சித்து பொருளாகிய சிவசித்து தானே அறியும் பொருள் வேறு, தானே உணரும் பொருள் வேறு அப்படின்றத போன முறை பார்த்தோம். அறிவித்தாலும் அறியாது, உணர்வித்தாலும் உணராத ஒரு பொருள் ஒன்று. அடுத்தது உயிர்கள் அறிவிக்க அறியும் ஆகுதல் பெறும் ஆகுதல். இந்த வார்த்தையை மீண்டும் இங்க வெளியுறுத்துறேன். ஆகுதல் பெறுகின்றது பெரும் ஒரு இயல்பு உயிர்களுக்கு உண்டு அப்படின்றது. அப்போ இதை வைத்து அண்டமே பெருமறை அப்படின்ற இன்னொரு பெரிய நுட்பத்தை வைக்கிறாரு. அதாவது அண்டமே பெருமறை எங்க வந்து இந்த நூலால் இந்த உண்மை வந்தது. இந்த நூல் அடிமை, அதாவது நூல் அடிமை, அதாவது இந்த கருத்து நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக. காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க, ஐயா நீ நூலோடு அப்படியே போய் இந்த அடிமையிலே விழுந்துராத. அந்த நூல் சொல்லுது அதனால நான் சிந்திக்க மாட்டேன்ற அந்த கருத்துல இருந்து விடுபட்டு நம்மை விடுவித்து இந்த மாதிரியான ஒரு உலக அண்டமே பெருமறையாக யூனிவர்ஸ் இஸ் த கிரேஸ் டெக்ஸ்ட் ஆஃப் கன்சீல்மெண்ட் அப்படின்னு எல்லா உண்மைகளையும் அங்கேயே தேடு, அங்கேயே பார். அதனால்தான் அது அந்த வார்த்தையை வந்து மீண்டும் சொல்றேன். எப்பொருள் எத்தன்மையதாயினும் மெய்ப்பொருள் காண்பது இந்த நூலின் காரணம் அப்படின்லாம் எந்த நூலையும் வைத்து சொல்லல. காண்பது அறிவு, உன்னுள்ளேயே அந்த உண்மை இருக்கின்றது, நீனே அந்த உண்மையை காண முடியும் அப்படின்ற அந்த உண்மையை ஒவ்வொரு உயிர்கிட்டையும் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அந்த அந்த தகமையை பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம். எந்த நூலில் இருந்து அவனை விடுவிச்சு எந்த எதுக்கும் அவனை கட்டுப்படுத்தாம அவனுடைய உண்மையை நீனே காண முடியும்னு அவன்கிட்டயே வைக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு உயிர்கிட்டயே கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இந்த உண்மையை நீனே காண முடியும். இதற்கு வந்து வேற எந்த, அதாவது இந்த நூல் தான் சொல்லணும், இந்த நூலை பின்பற்று, இதை பின்பற்று, இவர்னால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு யார் யார் வாய் கேட்பினும் இல்ல, அத்தனை பேரையும் கழிச்சிடுறாங்க. இப்ப இவர் சொன்னதுனாலதான் இந்த உண்மை வந்ததா அப்படின்னா இல்ல. அப்படின்ற கருத்துல இருந்து எப்படி விடுவிக்கிறாங்க பாருங்க. நீனே அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும். அதை தான் வந்து திருமந்திரம் செய்கின்றது. அதனைதான் வந்து மெய்கண்டார் செய்கின்றார். அதனைதான் நம்மளுடைய தொல்காப்பியர் செய்கின்றார். ரொம்ப வியப்பாக இருக்கும். அவங்க வந்து இவரால் இதனால் வந்தது என்பனார் புலவர் அப்படின்னு தொல்காப்பியர் சொன்னாலும் அந்த என்பனார் புலவருக்கு அந்த தகமையை எப்படி கொடுக்கிறாருன்னா, இல்ல அவர் சொன்னதுனால இது வந்தது அப்படின்னு இல்லை, நீங்க உறுதிப்படுத்திக்கலாம், அவங்ககிட்ட போய் பாருங்க, அவங்களும் இந்த அறிஞர்களும் இதைத்தான் உண்மையாக காட்டுவார் அப்படின்னு பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர அவர்கள் சொன்னதுனாலதான் இது உண்மைன்னு அவர் சொல்லவே மாட்டார். அப்ப பாத்தீங்கன்னா வியப்பு என்னன்னா அதே தான் வந்து மெய்கண்டாரும் செய்வார். அப்ப நீங்க இந்த உண்மையை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளணும்னா என்பனார் புலம் கண்டவர்கள் அந்த ஃபீல்ட் சயின்டிஸ்ட போய் பாருங்க. அந்த ஃபீல்ட் சயின்டிஸ்டோட அந்த வெளிப்பாடுகளினுடைய உண்மைகளை நீங்க ஒப்பிட்டு பார்த்து கொண்டு அந்த உண்மையை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அழகா அந்த உண்மைக்கு உங்களை வந்து கொண்டு போவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மரபை நீங்க பாக்குறோம் பாருங்க. அப்ப இங்க மெய்கண்டார் இந்த மூன்றையும் அப்படியே மலத்துள்ளதாம் காரணமே இருக்கு, காரணமின்றி உலகம் இல்லை அப்படின்றத போன முறை பார்த்தோம். இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பதிபசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போர் பசு பாசம் அனாதி அப்படின்ற இந்த முதற் கோட்பாட்டுல நம்ம முன்பு சொன்னல இந்த சார்பு உண்மையிலிருந்து நம்மை அறுதியான உண்மை தேடும் முறையை நமக்கு வலியுறுத்தும் வகையில அறுதி உண்மை என்ன, அப்ப அதுக்குதான் இந்த அறுதி உண்மையை தேடும் பொழுது நான் எதனை சார்ந்து நிற்கின்றேன் அப்படின்ற என்னுடைய பூலிங் சைக்கி டிபெண்டன்சி புல்லிங் ஃபோர்சஸ் அப்படின்ற ஒரு நுட்பத்தை காண்றாங்க பாருங்க. எதுதான் என்னை இழுக்குது, எந்த அடிப்படையில் அது இழுக்குது, ஏன் என்ன இழுக்கப்படுது. இங்க பாருங்க, அறிவே இல்லாத அறிவித்தாலும் அறியா பொருளுக்கு நான் ஏன் ஈர்ப்பாகி இருக்கின்றேன், எனக்கு அது ஏன் ஈர்ப்பு கொடுக்குது.
அந்த புல்லிங் ஃபோர்ஸ் ஏன் அங்க வருது? அது வரக்கூடாது, எனக்கு இருக்கக்கூடாது, ஆனா வருது. எப்படி? அப்ப ஏன் நான் வந்து இந்த பொருள்களுக்கு நான் அடிமையாகின்றேன்? பொருளினுடைய நுட்பத்திற்கு அது 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 வந்து என்னை ஒரு ஈர்ப்பாக என்னோடு அது வந்து உறவாடுகின்றது. எப்படி அது ஊடாடுது? அது உறவு ஆடுறதுன்னா அது ஊடாடுது. அது அது வந்து என்னோட இன்டராக்டிவ் அப்படின்ற அது இப்ப இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போல அது அந்த மாதிரி அது பொருள் என்னுடைய ஈர்ப்புக்கு ஆளாகின்றது. நான் அதற்கு அதனுடைய ஈர்ப்புக்கு ஆளாகின்றேன். எப்படி? அப்படி அந்த மாதிரி 2 நிலைகள்லயும் பார்த்து கொண்டே இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த 3 இயல்புகள்ல இருந்து இந்த 3 பொருள்களும் அதாவது நம்ம சொல்லக்கூடிய சிவசக்தி இறைவனுடைய அந்த சிவசித்து அப்படின்னு தானே அறியும் பொருள். நான் வந்து கற்கின்றேன் அந்த கற்கும் முறை எப்படி வருகின்றது அப்படின்னா இயற்கையினுடைய நியதிகளாக இயற்கையினுடைய வெளிப்பாடுகளாக இயற்கையினுடைய அறிவியலாக அது வெளிப்படுவதை நான் பார்க்கிறேன். அப்போ இந்த 3ஐ வைத்து முதல்ல திருமந்திரம் எப்படி விளக்குது அப்படின்றத பார்க்கிறோம். போன முறை நான் தமிழ் படுத்தல, இன்றைக்கு தமிழ் படுத்திட்டு அது ஆங்கில படுத்திருக்கேன். மீண்டும் அந்த வரிய பாருங்க. பசு என்பது டிப்ரேவ்ட் ஆர் டிஃபெக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அதாவது சோல் அப்படின்ற அந்த கருத்தை அது பால் சுல் அப்படின்ற அந்த அந்த சொல்லே வந்து பசு என்ற அந்த நுட்பத்தை நான் வந்து விளக்குறேன். அது போல ஆசு மாசு பாசு பாசம் அப்படின்ற அந்த சொல் எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து தூய அழகான சொற்கள். இதெல்லாம் தமிழுக்கு கிடைத்த ஒரு அதான் இந்த சொற்கள் எல்லாம் தமிழ் இல்லைன்னு இன்னைக்கு அதையும் தூக்கி எறியும் முயற்சிகள்லாம் நடக்குது. இது வந்து அறியாமை. இது நம்ம அதை அவங்களோட நம்ம போராட போறது கிடையாது. இது தெளிவு வர அவர்களும் இந்த கருத்திற்கு உடன்பட்டு போவார்கள் அப்படின்றது தெளிவு. பாசம் ரிஃபர் டு சம்திங் தட் ஸ்டிக் லைக் க்ளூ. அதை தான் நான் சொல்றேன். அது பைண்ட் பண்ணுது. என்னை எப்படி அது வந்து பைண்டிங் செய்யுது? அந்த பாண்டேஜ் அப்படின்றது ஒரு பைண்டிங். என்ன எப்படி அது பைண்ட் பண்ணுது? இல்லைன்னா என்ன பைண்டிங் இருக்கக்கூடாது. அது ஒரு சடப்பொருள். எப்படி எனக்கு அந்த பைண்டிங் வருது அப்படின்ற அந்த கேள்வியை தான் அழகான சொல்ல அவங்க பயன்படுத்துறாங்க. பாசம் என்ற அந்த சொல்லாக. அது வந்து என்னை பாண்ட் பண்றது. எப்படி என்னை வந்து அதை வந்து என்னை உள்ளுக்கு நுழைத்தது அப்படின்ற அந்த கேள்விக்கு இந்த நுட்பம் பிறகு இந்த நுட்பத்தை தான் நம்ம ஆய்வு செய்ய போறோம். இந்த ஆய்வு விரியும் பொழுது நீங்க பாருங்க எந்த அளவுக்கு இந்த சயின்ஸ் போகுது. இன்றைக்குதான் இந்த அந்த பாடத்தை முதல் முறையாக அதாவது ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில செஞ்சேன். அடுத்தது இங்க இந்த 3 நிலைகள்ல பிரிக்கிறோம். பதி பசு பாசம் என்ற அந்த 3 நிலைகளை பார்த்தோம் போன முறை. இப்ப இன்றைக்கு அதனுடைய விரிவை தான் நம்ம வந்து விரித்து காணவிருக்கின்றோம். இதுதான் முச்சங்க கல்வியாகவும் இருந்திருக்கின்றது. இதுவே பெடகாஜி அப்படின்ற தமிழர்களுக்கு என்று ஒரு பெடகாஜி இருக்கா அப்படின்ற கேள்வி கேட்கும் பொழுது இது நிச்சயமாக உண்டு அப்படின்ற அந்த கருத்தை போன முறை விளக்கினேன். அந்த நுட்பம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயும் சரி மற்ற இந்த இந்த அறிவு இந்த கல்வி முறை எங்கே எப்படி வருகின்றது அப்படின்னு வியக்கும் பொழுது அதுவே பின்பு நீங்க பாருங்க இன்றைக்கு அதுதான் ப்ளூம் டெக்ஸானமியாக வெளிப்பட்டு நிற்பதாக நம்ம அறிய முடியும். அவங்க எல்லாம் சொல்லும் போதுதான் ஆங்கிலேயர்கள் சொல்லும் போதுதான் நமக்கு அப்படியே கண்ணை விழிச்சுக்கிட்டு பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஆய்வுகள் அந்த நோக்கி போக மாட்டேன்னுது. அது நம்ம போக போகதான் நமக்கு தெரியும் நம்மளுடைய பலம் என்ன அப்படின்ற அந்த கருத்திற்கு பார்க்க முடியும். அப்போ அதுதான் நான் விரிவாக இங்க விளக்கி இருக்கேன். போன முறை இதையும் விளக்கிட்டு இன்றைக்கு நம்ம வந்து ஒரு ஆழமான பதிவுக்கு பதியினை போர் பாசம் பசு பாசம் அனாதி அப்படின்ற அந்த கருத்தை வந்து முதல் நிலையில விளக்குறேன். இன்றைக்கு அனாதியை நான் இன்னும் நுட்பமா விளக்க போறேன். மிக மிக ஆழமாக இது விளக்க போறேன். ஆனா இதற்கு முன்பாக ஒரு கேள்வி இதை முன்பே செய்துட்டேன். இதை மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியில இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப இது இன்னும் நுட்பமா போக 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 அது எவ்வளவு ஆழம் போகுது அப்படின்னு பார்ப்போம். உலகத்துல உள்ள சயின்ஸ் எல்லாத்தையும் உள்ள இழுத்துட்டு வந்துடும் பாருங்க. கொஞ்ச நேரத்துல எப்படி இழுக்குதுன்னு பாருங்க. சிறுக சிறுக அதை இணைக்க இணைக்க நம்ம போறோம். அப்ப இந்த கேள்வி வந்து எல்லாம் வல்ல இறைவன் படைப்பில் நான் இப்பொழுது இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்றதுதான் மூல கேள்வி. நான் வந்து சரி இறைவன் நாம சொல்லிட்டோம் போன முறை வகுத்தோம். இறைவன் வந்து அதாவது ஆதி பகவனாக எல்லாம் வல்லவராக இருக்கின்றார். அந்த கடவுளினுடைய எல்லா இயல்புகளையும் நம்ம பார்த்துட்டோம். எல்லா இயல்புகளையும் உடைய நாம் கூறக்கூடிய பேரறிவாளர் விருப்பு வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமையிலான் அப்படின்னு திருக்குறள் கொடுக்கக்கூடிய எல்லா வரை நுட்பங்களும் இறைவனுடைய அந்த வரை நுட்பங்களுக்கு எந்த இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். எந்த சமயமும் உள்ள உட்கார முடியல. எல்லாமே வெளியே தூக்கி எறிஞ்சிருவார் திருவள்ளுவர். அவ்வளவு சீக்கிரமா வெளியே தூக்கி எறிஞ்சிருவார். ஏன் என்றால் இந்த கேள்விக்கு அவங்களுக்கு பதில் கிடையாது. எல்லாம் வல்ல இறைவன் படைப்பில் நான் இப்பொழுது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த கேள்விதான்.
அப்ப இந்த ஒந்தாலஜிக்கு அவங்க பதில் கிடையாது. வாட் am I doing here at this moment in the creation of almighty God அப்படின்னு. அப்ப இறைவனால் இது செய்ய முடியுமானால் நான் இங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த கேள்விக்கு எல்லாமே பதில் இங்க. அப்ப இறைவனால் இயல்வது தன்னால் இயல்வது அப்படின்றது உயிரை தனியாக கண்டால்தான், உயிருக்கென்று ஒரு தனித்தன்மையை, உயிருக்கென்று ஒரு ஆகுதலை, உயிருக்கென்று அதற்கென்றே ஒரு இயல்பான ஒரு இயற்கை நிலை, உயிர் இயற்கை அப்படின்ற ஒரு சொல்லே நம்ம புதுச்சொல்லாக உருவாக்கி, அது புதுச்சொல் அல்ல, இதை வள்ளலார் கூட பயன்படுத்துறார். இப்ப ஏன்னா உயிர் இயற்கை, சீவ இயற்கை அப்படின்னு அவர் பயன்படுத்துவார். அப்ப இந்த மாதிரி உயிர்களுக்கு என்று ஒரு தனி இயற்கை உண்டு அப்படின்ற அந்த, ஏன்னா அது வந்து தனித்துவம் உடையது, அது அனாதி பொருள் அப்படின்ற அந்த கருத்துல வரும் பொழுது இறைவனுக்கு வேறாக நம்மால் ஆகுதலும் உண்டு, நமக்கு நாமே செய்ய வேண்டிய சில கடப்பாடுகள் உண்டு அப்படின்றது அப்பொழுதுதான் வரும். அப்ப கடவுளால் இயல்வது உயிர்களால் இயல்வது என்ற ஆய்வு இங்க தேவை. அப்போ கடவுள் என்ன செய்ய முடியும், உயிர்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்ற அந்த கேள்விகள், அப்போ உயிரை பற்றிய ஆய்வு நமக்கு முழுமையா இருக்கணும். அப்ப நம்ம உயிரை பற்றி தெரிந்து கொள்ளணும். தானே அறிகின்ற அந்த திறன், தன்னை அறிகின்ற திறன் பாருங்க. இப்பதான் நம்மை பற்றி அந்த அறிவு எவ்வளவு தேவை ஆகின்றது அப்படின்னு. இறைவனை தெரிந்து கொண்டால் இப்ப ஏன்னா நம்ம இப்ப விளக்கக்கூடிய அந்த விளக்கங்கள் எல்லாமே இறைவனை பற்றிய அறிவாக தான் இன்னைக்கு வந்து சமயங்கள் எல்லாம் இறைவனை மையப்படுத்தி சிந்திக்கும் ஒரு மரபாக அது போகின்றது. அந்த மரபுகளால் அவர்களால இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. அவங்க எப்படி சொன்னாலும் அவங்க பதில வந்து எப்படி திருப்புவாங்க அப்படின்னா இந்த கேள்வியோட முடிச்சிருவாங்க. அதுதான் நான் சொன்ன முதல்ல, இந்த கேள்வியை எவ்வளவு எளிதாக அதை மறுத்துறோம் அப்படின்னா, தமிழ் மரபு எதை மறுத்து வெளிப்படுகின்றது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த கல்வி உயிர்கள் இறைவனால் படைக்கப்படவில்லை, உருவாக்கப்படவில்லை, உயிர்கள் உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது, உயிர்கள் என்றுமே உள்ள அனாதி தனிமங்கள் அப்படின்னு, இட்ஸ் அ பிகினிங்லெஸ், அதாவது சோல்ஸ் ஆர் எட்டர்னல் பிகினிங்லெஸ் என்டிட்டி அப்படின்ற அந்த கருத்து இன்னைக்கு மேல்நிலையில கூட இதை வந்து பலரை வந்து சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு ஆழமான அறிவியலை அவங்க உருவாக்கல. அது எப்படி, ஏன், அந்த கருத்துக்கு அவங்களுக்கு பதில் கிடையாது. அப்போ இந்த கருத்துலதான் எல்லா சமயங்களும் போய் ஒன்றி அந்த இடத்துல அப்படியே உட்காரும் பொழுது அவர்களுக்கு அந்த விளக்கம் செய்ய முடியாம அங்கே தடுமாற்றத்துல இருக்கும் பொழுது தமிழ் மரபு அதனை அப்படியே சூழ்ந்து இன்னும் ஆய்வு செய்கின்ற முறையை எப்படி நுட்பமாக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப நமக்கு வந்து தடயம் வந்து தெளிவா தெரியுது. அப்ப ஆய்வு முறை எங்க போகணும்னா அப்ப மலம் என்பது என்ன அப்படின்ற ஆய்வுக்கு தான் நம்ம போகணும். பசுவை பற்றி தெரிந்து கொள்ளணும், பதி என்ற அந்த சிந்தனை, இந்த பதி கொள்கையை பற்றி விளக்கும் பொழுது மிக மிக ஆழம். அதனாலதான் பதியை நான் வந்து முதல்ல விளக்கல. நீங்க நினைப்பீங்க பதியை விளக்கலாமே, எவ்வளவு பேர் விளக்கிட்டாங்களே, திருவள்ளுவர் விளக்கியிருக்காரு, அப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னு. நிறைய பெரும் உண்மைகள் பதியின் ஆய்வுல தான் இருக்கு. அதனால முதல்ல பசுவை ஆய்வு செய்து விட்டு, பாசத்தை ஆய்வு செய்து விட்டு அப்புறம் பிறகுதான் பதியின் ஆய்வுக்கு நம்ம செல்ல முடியும். அப்போ அதனாலதான் முதல்ல பசு என்ன, அந்த உயிர்களினுடைய தற்கல்வி என்ன அப்படின்றத நம்ம முதல்ல புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பாடம், இப்படி இன்றைய பாடத்தை நான் இப்படி கட்டமைத்து செல்கின்றேன். அப்ப மீண்டும் இந்த கேள்விக்கு வரும் பொழுது இங்கே உயிரை பற்றிய, உயிருக்கு இயல்வது என்ன அப்படின்ற அந்த கேள்வியை தான் நம்ம மையப்படுத்துறோம். அப்போ உயிரால் இயல்வது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கதான் உயிர் இலக்கணம், வாட் இஸ் த கிராமர் ஆஃப் சோல் அப்படின்ற அந்த சோல் கிராமரை உருவாக்காம உயிரை புரிந்து கொள்வது இயலாது. உயிருக்கு என்ன கிராமர் இருக்கு அப்படின்னு நம்ம, ஏன்னா இது வரைக்கும் நம்ம நினைத்து கொண்டு இருப்பது உயிர் வந்து ஒண்ணு சொல்வதற்கு இல்ல, இறைவன் படைத்தார் அப்படின்னு, படைத்தார்னா அது இறை படைப்பிற்கு கட்டுப்பட்டு இயங்க வேண்டிய ஒரு ஒரு நீதி உடைய ஒரு பொருள். ஆனா இங்க பாத்தீங்கன்னா கடவுளுக்கே எதிராக இருக்கின்றது. அப்ப கடவுளை நீ வந்து ஏன் பணியவில்லை, ஏன் கடவுளுக்கு வந்து அப்படி பல கேள்விகளுக்கு அங்க பதிலே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமய நூல்கள் அத்தனையும் நீங்க பார்க்கும் பொழுது இப்படிதான் நம்ம வந்து வழிநடத்த செல்கின்றார்களே தவிர, அப்ப இறை உண்மையையும் முழுமையா புரிந்து கொள்ள முடியாது, உயிரினுடைய இலக்கணமும் முழுமையா தெரியாது, காரணம் தெரியல, மூலத்துல காரணம் எதனால அந்த உயிர் இப்படி இருக்கு அப்படின்றதுக்கு பதில் தெரியல. அப்ப இப்படி போகும் பொழுது இதெல்லாம் முன்பே பார்த்த உண்மைகள், நான் அது சீக்கிரமா முடிச்சிடுறேன். அதாவது இந்த கேள்விகளுக்கு திருக்குறள் கேட்கும் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப இறைவன் வந்து எதுக்காக இருக்கா, இறைவன் வந்து விருப்பத்திற்காக நம்ம படைத்தார் அப்படின்ற அந்த கருத்தை நம்ம வந்து முன்னுக்கு வச்சாங்க. இதுக்கு முன்பு இதெல்லாம் வைத்துதான் சமயங்களே
உருவாகி நிற்கின்றன. இறைவன் வந்து எதற்காக படைத்தார் அதை சொல்ல மாட்டாங்க. அது விருப்பத்திற்காகன்ற வார்த்தை இல்ல. இறைவனை வழிபடுவதற்காக, இறைவனின் மேன்மையை காட்டுவதற்காக, இறைவனின் அந்த மாதிரி பல வேறு சொற்களை, அந்த விருப்பம் என்ற அந்த சொல்லை நேரா பயன்படுத்தாம அதற்கு துணை சொற்களை பயன்படுத்தி இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக, இறைவனுக்காக அப்படி எப்படி, அதாவது என்னென்னமோ அந்த சொற்களுக்கு அவங்க வந்து வகைப்படுத்தி அதை அதோடைய மாற்று கருத்துக்கள் போல காட்ட முயற்சி பண்ணாலாம். இதான் அவங்களுடைய நேரடி சொல். இறைவனின் விருப்பத்திற்காக நம்மை படைத்தார். இது அப்படியே திருக்குறள் உடனே அடிக்கிறது பாருங்க. இது வேண்டுதல் வேண்டாமையிலான் அறவாளி அந்தணன் என்னும் இயல்புகளுக்கு இழுக்கு. The God created us out of his desire அப்படின்ற அந்த கருத்துல இருந்து நம்மை முதல் முறையில அப்படியே இது எல்லாத்தையும் இல்லை அப்படின்றத தள்ளி எடுக்கின்றது. அப்ப திருக்குறள் முதல்ல கான்ட்ரடிக்ட் த நேச்சர், டிஸ்கிரைப் ஒன் வித்வுட் டிசைர் அவர்ஷன் அப்படின்ற அந்த கருத்தை அப்படியே நொறுக்கிட்டு அதை வெளியே வந்துருது. அந்த கருத்தெல்லாம் ஏற்படாது அப்படின்னு. அப்ப இறைவனை வைத்து மையப்படுத்தி இது சிந்திக்க முடியாதுன்ற அந்த கருத்தை முதல்ல காட்டுது. இறைவன் தற்செயலாய் படைத்தார் அப்படின்னு. அப்ப இது வந்து இன்னைக்கு இன்னொரு, அதாவது ஆக்சிடென்டலி அப்படின்ற இன்னொரு கருத்து, யதார்த்த சிந்தனைகளை இறைவன் தெரியாம, அது புரியாமல் தெரியாமல் அப்படி அந்த மாதிரி கருத்துக்களை கொண்டு வந்து ஆக்சிடென்டலி அப்படின்னு, இறைவன் வாளறிவன் தனக்குவமே இல்லாத, அப்ப இந்த கருத்தெல்லாம் பொய்யா போகுது. அப்ப காட் கிரியேட்டட் அஸ் ஆக்சிடென்டலி அப்படின்னு அந்த கருத்து வரும்போது திஸ் கான்ட்ரடிக்ட் த நேச்சர் ஆஃப் த காட், ஆல் நோவிங் இன்கம்பேரபிள் ஒன் அப்படி என்னென்னமோ சொல்ல முயற்சி பண்றோம். அப்ப இந்த இலக்கணத்துல ஒரு இலக்கணத்துக்கு கூட இது வந்து சரிபட்டு வராத போகிறத நம்ம பாக்குறோம். அப்ப அது பாருங்க, திருக்குறள் தான் எல்லாமே திருக்குறளை வச்சுதான் நம்ம இதுக்கு முன்பு பார்த்தோம். இதை மீண்டும் நான் ஒரு சீக்கிரமா முடிச்சுட்டு இதனுடைய ஆள் அறிவியலுக்கு போறோம். இப்ப இறைவன் விளையாட்டாய் படைத்தார், இந்த கருத்து தமிழ், அதாவது வடநாட்டு இதுல வந்து அப்படியே முழுமையா அப்படியே ஊடுருவி நிக்குது. விளையாட்டாய் படைத்தார், இதை பற்றி நம்ம மீண்டும் ஒரு ஆய்வுக்கு கொண்டு வருவோம். அது பிறகு நான் ரொம்ப ஆழமா விளக்குறேன். இறைவனின் ஆதி பகவன் அப்படின்ற அந்த கருத்தே நொறுக்கிறோம். இறைவன் வந்து எதுக்காக படைச்ச தெரியல, அது ஒரு விளையாட்டா இருக்கலாமோ அப்படின்னு, அதாவது காரணம் தெரியாத ஒரு நிலையில அப்படி விளையாட்டு. இந்த விளையாட்டோடைய டெபினிஷன், அதாவது வரையறை ரொம்ப பெரிய ஆழம். பிறகு நம்ம பாருங்க, இறை திரு விளையாடல்னு நாம சொல்லக்கூடிய விளையாட்டுக்கு உள்ள விளக்கமோ அவங்க கூறக்கூடிய விளையாட்டு என்ற அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வேறுபாடு இருக்கிறத பின்பு பார்க்கலாம். ஆனா இது என்னன்னா, இங்க பாருங்க, ஆதி பகவன் என்ற அந்த நுட்பமான சொல்லுக்கு அது இடம் கொடுக்காமல் போகுது. நம்ம பார்க்கலாம். அப்போ இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர அந்த 5 வித்தான் இறைவன் வந்து அந்த இந்த நிலையில இருந்து இறைவனை நம்ம பார்க்கும்போது இந்த கருத்துக்கு இது ஈடு கொடுக்காது, இணைய முடியாது. அந்த மாதிரி பாக்குறோம். இறைவன் தன் பொருட்டு காரணமில்லாது தன்னிலிருந்து படைத்தார். இந்த கருத்தும் வந்து அதிகமாக நீங்க பாத்தீங்கன்னா, அதுதான் நம்ம இதுல சொன்னேன், எல்லா நிலைகள்லயும் இந்த கருத்து வந்து பல சமயங்கள்ல ஊடுருவி நம்ம இருப்பதை பார்க்கின்றோம். இறைவனின் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான். கோள் இல் அப்படின்ற அந்த கருத்தும், இயல்புகள் பொய்யாகி பிறவி பெருங்கடல். அப்ப எதுக்கு பிறவி வேண்டும், பிறப்புகள் ஏன் மீண்டும் மீண்டும் இருக்க வேண்டும், தன் பொருட்டு காரணம் இல்லாது அப்படின்ற. அப்ப இது எல்லாத்தையும் உடைத்துட்டு திருக்குறள் தான், அதை மீண்டும் திருக்குறளே வைத்து இந்த விளக்கங்களை நீங்க வந்து கேட்கும் பொழுது இதற்கு எந்த காரணமும் அவங்களால பதில் சொல்ல முடியாம போகும். அப்ப இதையும் பார்த்து விட்டோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, காட் கிரியேட்டட் அஸ் ஃபார் ஹிம்செல்ஃப் வித்வுட் காஸ் ஆர் பியூர்லி. அந்த வித்வுட் காஸ் அப்படின்றது, இது கேள்வி கேட்காதீங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கு. நான் அது வந்து நாசத்திய சூக்தத்துல இருந்து எடுத்து காட்டுனேன். அப்ப நீங்க இந்த காஸ்ட பத்தி பேசக்கூடாது அப்படின்ற அந்த கருத்து கூட அங்க வருது. இதெல்லாம் உடைத்து தகர்த்தெறியும் வகையில தான் நம்மளுடைய இலக்கு போகுது. அப்ப வாளறிவன், தன்னிறை, தற்சார்பு அல்லது சார்பற்ற வேண்டுதல் வேண்டாமை இல்லாத, தனக்குவமை இல்லாத, பிழையாத கடவுள்னா சொல்றோம். அப்ப இறைவனே பிழைபடுகின்றார் அப்படின்ற அந்த சிந்தனையில இருந்து விருப்பத்திற்காக, தனது விருப்பத்திற்காக தற்செயலாய் விளையாட்டாய் தன் பொருட்டு அப்போ உயிர்களை படைத்தார் எனும் சமய மெய்மையியல் கோட்பாடுகள் வந்து இப்படி இதெல்லாம் வந்து நாங்க எங்களுடைய தத்துவ கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி முன் வைக்கும் பொழுது, மெய்ப்பொருள் காரண காரிய அறிவியல் ஆய்வுக்கு நம்ம காரண காரியத்தை வச்சு சிந்திக்கும் பொழுது இதெல்லாம் தகர்த்து அப்படியே போகுது. உயிர்களின் உயிர்ப்பியலுக்கு முற்றிலும் முரணானவை அப்படின்றத நம்ம அப்படியே பார்க்க முடியும். இது நிச்சயமாக இந்த சிந்தனைகள் உயிரியல் உயிர்ப்பியலுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இதை எப்படி புரிந்து கொள்றோம் அப்படின்னா, இந்த கொசாலிட்டி சயின்ஸ் அப்படின்னா இந்த கொசல் சயின்டிபிக் ரீசனிங் அண்ட் எசன்ஸ் ஆஃப் லைஃப்க்கு இது வந்து கான்ட்ரடிக்டரியா இருக்கு, அதாவது அதற்கு எதிர்மாறாக இருக்கின்றது. அப்ப இந்த தியாலஜிக்கல் மெட்டபிசிக்கல் டாக்டரின் தட் ஸ்டேட் காட் ஹூ இஸ் omniscient, self-sufficient, independent or non-independent, devoid of desire,
desire and aversion and incomparable, unparalleled, infallible, created living beings according to his will, arbitrarily, playfully, or for himself without cause, from within himself, are entirely contradictory to the study of the causal scientific reasoning and the essence of life sciences. அப்படி எப்படி அப்படியே பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு இன்னைக்கு இதெல்லாம் வந்து அப்படியே பெரும் உண்மையா பில்லியன் கணக்குல இதை ஏற்றுக்கொண்டு மக்கள் வந்து இதுதான் உண்மைன்னு நம்பக்கூடிய அந்த ஒரு அறிவியல் அப்படியே பாத்தீங்கன்னா தமிழ் மரபு இதெல்லாத்தையும் தகர்த்தெறியும் வகையில அப்படியே போகுது. This doctrine are not only conflict with the rationality but also oppose the sense of life, intellect, education. நம்ம எதுக்கு கற்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும், அப்ப எதற்காக நமக்கு இன்டலெக்ட்ன்ற அந்த கருத்து இருக்கு, சென்ஸ் ஆஃப் லைஃப் எதுக்கு, வாழ்க்கையினுடைய அந்த அடிப்படை, ப்ரோக்ரஸ், ஆகுதல், இனிஷியேட்டிவ், இந்த மாதிரி எத்தனையோ சொற்களுக்கு இது எதுவுமே பதில் வராது. அவங்க வந்து அதுக்கு வந்து எல்லாம் மழுப்பல்களான அந்த ஒரு சொற்களை தான் அவங்க பயன்படுத்த முடியுமே தவிர நேரடியாக அது ஏன் எதற்காக அப்படின்ற. அப்போ furthermore they undermine the divine attributes of the God. கடைசியாக நாம சொல்லி இன்னைக்கு இறைவன் இப்படி அப்படின்னு அந்த அப்போ falsify them அப்படின்னு அந்த ஒரு கருத்து பாருங்க, இறைவனை ஒரு பெரும் நிலையில வைத்து பார்க்கும் அந்த இதுல இருந்து அப்படியே டிகிரேடிங் the expression of the God's grace அப்படின்னு நாம அப்ப இறை அருளை எப்படி விளக்குவது? அப்போ which is meant to bestow compassion upon living beings அப்படின்ற அந்த கருத்து எல்லாத்தையும் அப்படியே நொறுக்கிறது பாருங்க. அப்போ அந்த உயிர்கள் ஒரு காலத்தில் இறைவனால் தோற்றுவிக்கப்படுமானால், அது அந்த உயிர்கள் அழிக்கப்பட முடியுமானால், அது தோற்றுவித்து இறைவனே படைத்து இறைவனில் இருந்து, இறைவனுடைய உடலில் இருந்து, இல்ல இறைவனுடைய தற்செயலாக அப்படின்னு இந்த மாதிரி தோற்றுவிக்கப்படுமானால் அவை சுதந்திர விளைவில்லா அந்த அடிப்படை அந்த ஃப்ரீவில் அப்படின்ற அந்த ஃப்ரீவில்ல தான் முதல் அடிப்படை விளைவை நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ரீவில்னு சொல்லக்கூடிய சுதந்திர விளைவு இல்லா அருந்தனித்தன்மை, இது யூனிக்னஸ் அப்படின்னு, நாட் யூனிக் எனிமோ அப்படின்னு என்றும் முடியும். அப்ப நீங்க யாரு, நான் யாரு, ஏன் உங்களுக்கு எனக்கும் வேற்றுமை இருக்கு, இந்த கருத்தெல்லாம் விளக்கவே முடியாது. நீங்க ஏன் ஆண், நான் ஏன் பெண் அப்படின்னு கேட்கும் போது விளக்கம் இல்லை. நான் மட்டும் இல்லை. அப்ப அங்கிருந்து பாக்குறோம் பல உயிர்கள் இருக்கு, நான் மட்டும் இல்லை. அங்கே அதையும் தள்ளிடுவாங்க, இல்ல மனிதர்களுக்கு மட்டும்தான் இறை வாழ்வியல் அப்படின்னு. அத அழகா தமிழ் மரபு தான், அது பிறகு நான் விளக்க இருக்கிறேன். அதாவது தமிழ் மரபு தான் பாருங்க, அதை அகற்றினை, அதாவது ரெண்டு நிலையில அக்தினை உயர்த்தினை மிக மிக அழகாக பிரிச்சிரும். அடுத்த நிலை எப்படி தமிழ் பிரிக்குது பாருங்க. இந்த மாதிரி இந்த கேள்விகள்லாம் வரும் பொழுது அதையும் பிரித்து காட்டும். தமிழ் உள்ள போகும். இது எந்த மொழியிலையும் நடக்காத ஒரு மரபு. இது எந்த மொழியிலையும் இந்த மாதிரி செய்து காட்டல. அது பிறகு நான் அந்த பகுதி வரும் பொழுது நான் அதை விளக்குறேன் பாருங்க. அவள் அதுதான். அப்ப நான், நீ, அவர், அவள், அவை, அது, அவை இப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உயிர் வேற்றுமைகள் மெய்யியலில் பொய்த்து போகும், சொல்லவே முடியாது. அது ஏன் அது ஏன் அவை, அது ஏன் அவள், அவர் அப்படின்னா பல அந்த கருத்துக்கள் இயற்கை அறிவியலுக்கு முன்மொழிவு பிழைப்படுகின்றது. அப்பனா நான் ஒருவர் மட்டுமல்ல, நானும் அவரும் ஒன்றா இல்லை, வேறு. அப்ப அது தனித்துவத்தை கிடைக்கிறது, அந்த யூனிக்னஸை வெளிப்படுத்துது பாருங்க. அப்ப if the living beings were created by God at some point in the time, அதுவும் இன்னொரு கேள்வி, நான் அது போன முறை ஐயா பாலன் அவர்கள் என்கிட்ட கேட்டாரு, அதை நான் வந்து பெர்ட்ரண்ட் ரஸ்ஸலோட விளக்குனேன். அந்த பகுதியை நான் எப்படியும் உங்களுக்கு பதிவு பண்றேன். அப்ப some point in the time, ஒரு காலத்தில் படைத்தார் அப்படின்ற அந்த கருத்து வரும் பொழுது அது எப்படி தகர்த்து அதுவும் மீண்டும் ஒரு பிழைப்பட்டு போவது. பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் இந்த கேள்வியை கேட்பார். இப்ப கடவுள் ஒரு காலத்தில் படைத்தார் அப்படின்னா இந்த நிலையில இந்த காலத்துல இந்த வேலைகள் எல்லாம், அதாவது இந்த படைப்பினுடைய நோக்கம் முடிவடைஞ்சிருக்கணும், இன்னும் முடிவடையாம என்ன செய்துகிட்டு கொண்டு இருக்காரு அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லை. அப்போ இந்த மாதிரியான கேள்விகளை வந்து கிரிட்டிக் ஆஃப் பியோர் ஜட்ஜ்மெண்ட், கிரிட்டிக் ஆஃப் பியோர் ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதெல்லாம் கேட்கறாங்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் போது அங்க பதிலே கிடையாது. அப்போ தே மே நாட் பி யூனிக் அப்படின்றது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த யூனிக்னஸ் பத்தி பேசுறதே முடியாது. நான் யாரு, நான் வேறு, நீ வேறு அப்படின்ற அந்த சிந்தனையே அங்க இல்லை. இப்ப இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா தொகுத்து பாக்குறாங்க. அப்ப ஃப்ரீவில்ன்ற அந்த வார்த்தை முற்றிலும் அடிபட்டு போகுது. அப்ப ஃப்ரீவில்லுக்கு என்ன ஆளுமை இருக்கு, எவ்வளவு தூரம் எனக்கு ஃப்ரீவில் இருக்கு, அந்த ஆய்வை அங்க எடுத்துட்டு மேற்கொள்றதுக்கான இடமே நமக்கு இல்லாம போகுது இன் எக்ஸிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஐ, யூ, ஷி பாருங்க, இந்த வார்த்தை இதுதான் முதல்ல மேற்கண்டார் செய்யறாரு. அவன், அவள், அது எனும் அவை மூவினமையின், அதெல்லாம் பிடிச்சிடுறாரு அவரு.
கொண்டு வந்துடுறார். அப்ப உயிர்கள் ஒரு காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டவை என்ற காரணங்கள் அற்ப பொருளுடையதாவதை, பிழைப்படுவதை, முரண்படுவதை காணலாம். The notion that living beings were created by God at a particular time can be seen as trivial, erroneous and contradictory அப்படின்ற அந்த கருத்துக்கு நாம முழுமையா பாக்குறோம். இரு காலத்துல படைச்சார், இந்த நேரத்துல படைச்சார் அப்படின்னு அந்த காரணம் எல்லாத்தையும் அப்படியே நொறுக்குது பாருங்க. அப்ப இது எப்படி சிந்திக்கிறது அப்படின்னு, அப்ப இதுக்கெல்லாம் பதில் தரும் வகையில தானே நம்மளுடைய மயங்கா மரபு அமைக்கப்பட்டிருக்கணும். எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ இது முதல் பாடம். இது வந்து குழந்தைகளுக்கோ இல்ல பெரியவருக்கோ முதல் முறையாக பதி பசு பாசம் வேறு வேறு அப்படின்ற கருத்துல முதல் நிலைய நான் மீண்டும் விளக்குறேன். இது முதல் நிலை பாடமாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப அடுத்து இந்த ஆய்வு எவ்வளவு உள்ள போய்கொண்டே இருக்குதுன்னு நீங்க பார்த்து கொண்டே இருக்கலாம். அது எவ்வளவு ஆழமாக நம்மளுடைய மரபு அதை விளக்க முயற்சி பண்றாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது முதல் விளக்கம். பதி பசு பாசம் என பகர் 3 இருக்கு. அதுல பதியினை போர் பசு பாசம் இந்த அனாதி முதல் விளக்கத்தை நான் உங்களுக்கு எளிமையா உங்களுக்கு காட்டுறேன். அதாவது பதி என்பது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எல்லாம் வல்ல தன் வயத்த தன் நிறை தானே அறியும் பேரறிவு சங்கார காரண அனாதி சத்ரு அப்படின்ற ஒரு விளக்கத்தை ஆம்னி பொட்டன் ஆம்னிசியன் செல்ஃப் சஃபிஷியன் இந்த வார்த்தையெல்லாம் ஏன் ரொம்ப முக்கியம். செல்ஃப் சஃபிஷியன்னு சொல்றோம். இறைவனுக்கு அதாவது அவரை பணிய வேண்டும், அவருக்கு நீங்கள் வந்து ஒரு அடிமையாக இருக்க வேண்டும். இந்த கருத்து எல்லாத்தையும் நொறுக்கிறது. செல்ஃப் சஃபிஷியன்றது அவருக்கு தேவை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்ப அங்க போய் இல்ல அவருக்கு திருப்திப்படுத்தணும் அப்படி அந்த கருத்து எப்படி வருதுன்னு பின்னே பார்ப்போம். அப்ப ஏன் நம்ம வழிபாடு செய்கின்றோம் இந்த கேள்வி எல்லாம் வருது. நீங்க முதல்ல இதை புரிந்து கொள்ளுங்க. அதான் பதியை பற்றிய ஆய்வு வந்து ரொம்ப பெரியது, ரொம்ப பெரியது. அந்த தெளிவு வரும்பொழுது பக்தினா என்ன அப்படின்றது பிறகு நமக்கு ஏன் நம்ம பக்தி செய்யறோம், எதற்காக இந்த பக்தி வழிபாடுகள் நமக்கு வேண்டும் அப்படின்ற கேள்வி வந்து அப்ப எல்லாம் இறைவனுக்கு எல்லாமே வந்து தன்னிறை உடையவன். அப்படி தன்னிறை உடையவன நிறைவு உள்ளவனை நீ எங்க போய் திருப்திப்படுத்த முடியாது, எப்படி திருப்திப்படுத்துறது, ஏன் நீ திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது பாருங்க. அப்ப அந்த கேள்விக்கு பிறகு பெரிய ஆய்வு செய்யணும். ரொம்ப அழகான சிந்தனை. அதான் தமிழ் சுப்ரீம் இன்டலெக்ட் த காஸ் ஆஃப் த டிசால்யூஷன் த எத்தர்னல் ஃபார்ம் ஆஃப் த ட்ரூத் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இறைவன் வந்து என்றும் உள்ள ஒரு பொருள் அப்படின்றத முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்க. பிறகு இதை பற்றி ஆய்வுகளை எப்படி கொண்டு போறோம் அப்படின்றத பாருங்க. ஏன்னா அது நமக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா நமக்கு இந்த கருத்து ஏன்னா உலகம் இருக்கின்றதுனால நமக்கு இந்த மாற்று கருத்தே இல்லை. நானாக இங்க வரவில்லை அப்படின்ற கருத்து நமக்கு தெரியும். அப்ப நான் ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்துல வருவதற்கு காரணம் இருக்கு. அப்ப காரண பொருளை தேடும் பொழுது நிச்சயமாக அது என்னது வல்லமைக்கு அப்பாற்பட்டது அப்படின்றது. அப்ப வல்லமையை பற்றி எல்லாம் நம்ம சிந்திக்கும் பொழுது அங்க பதியினுடைய விளக்கம் தெளிவாகின்றது. இறைவனின்றி அந்த எல்லாம் அந்த வல்லமையை நம்ம புரிந்து கொள்றோம். சரி, அடுத்தது இந்த பாசம் அப்படின்ற இந்த பாண்டிங் அப்படின்றத இது நிலையில பாசத்தை நான் வந்து நுட்பமா விளக்குவதற்கு முன்பு அதற்கு இந்த பாசத்தை வந்து அப்படியே டிகோட் பண்ண போறோம், அப்படியே உள்ள போக போறோம். கொஞ்சம் கொஞ்சமா நுழைந்து இந்த பாசம் என்ற அந்த சிந்தனையை ஆய்வு செய்வதற்கு முன்பாக ஒரு பாண்ட் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோவேலண்ட் பாண்டிங் இந்த மாதிரி பாண்டிங் இருக்கு. அயோனிக் பாண்டிங் இந்த கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரியும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஈர்ப்புல நம்ம ஏதோ ஒரு இதுல ஒட்டி பசை போல ஒண்ணு ஒட்டிக்கிட்டு நிக்குது. இந்த சடப்பொருள் எப்படி என்கிட்ட வந்து ஒட்டுனுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த உயிரோட எப்படி போய் அது வந்து ஒட்டிக்குச்சு அப்படின்ற அந்த கேள்வி கேட்கறதுக்கு நம்ம இதை முதல்ல கேட்டு வைத்துக் கொள்ளுங்க. இந்த பசை எப்படி எங்க இருந்து வந்தது, எப்படி இந்த பசை இருக்கின்றது அப்படின்னு. அப்ப இது வந்து இந்த சடப்பொருள்களை பற்றிய ஆய்வுக்கு போகும் பொழுது அது எப்படி அது அழியா பொருள்னு நம்ம சொல்றோம். அந்த அழியா பொருளை சொல்வதற்கு இன்றைக்குள்ள அறிவியல் ரொம்ப அழகா நமக்கு பதில் சொல்லுது. நான் என்ன செய்யறேன்னா எளிமையா வந்து ஐன்ஸ்டைனுடைய ஈக்குவேஷன் இங்க போட்டுறேன். இந்த ஈக்குவேஷனை நான் உங்களுக்கு போட்டுட்டு இந்த விளக்கம் சொல்றேன் பாருங்க. அதாவது ஆற்றல் எனர்ஜி, இங்க இருக்கிறது நிறை மேஸ், இல்ல உந்தம் உண்டு, அதாவது மொமெண்டம் இருக்கு, இந்த உந்தம். அப்போ ஒளியின் வேகத்துல நீங்க இப்ப நான் வந்து ஒரு எளிய கருத்தை சொல்றேன். இந்த கருத்தை நீங்க முதல்ல எளிமையா புரிஞ்சுக்குங்க. ஒரு பொருள் இருக்கு. அது என்ன பொருள் அப்படின்னும் பொழுது ஒரு பந்துன்னு வைத்துக் கொள்வோம். இந்த பந்தை நான் என்ன செய்யறேன்னா ஒரு வேகத்துல வீசி எறிகிறேன். அந்த பந்தை நான் என்ன செய்யறேன் வேகமா வீசி எறியும் பொழுது இதோடைய வேகத்தை நான் முதல்ல ஒரு அளவு கூட்டி சொல்றேன். விளக்கு அதாவது ஒரு ஒளி பாயும் வேகம் அது ஏறக்குறைய 3 அப்படி போகும், இப்படி போகும். அதாவது கிலோமீட்டர் இது அப்படின்னு வைத்துக் கொள்வோம். கிலோமீட்டர் per செகண்ட் அப்படின்னா நான் வைத்துக் கொண்டேன்னா இந்த பந்தை நான் அந்த வேகத்துக்கு
தூக்கி எறியும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா அது ஆற்றலாக அது வெளிப்படும். எனர்ஜி அப்படின்ற ஒரு கருத்துக்கு போயிருது. எனர்ஜி அப்படின்ற அந்த ஒரு கருத்துள்ளுக்கு அது நுழைஞ்சிருது. அப்போ இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா எல்லா பொருளும் ஒரு நிலையில அது ஒரு ஆற்றல் அப்படின்றத நம்ம முதல்ல எடுத்துக்கொண்டோமானால் எல்லா பொருளும் இருக்கக்கூடிய நிலைத்து இருக்கக்கூடிய நாம காணக்கூடிய சுட்டி அறியப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளும் சுட்டுக்கு ஆளாகாத பொருளும் இருந்தாலும் அது அது எப்படின்னு நான் பிறகு வர சுட்டுக்கு ஆகாதது அதுதான் நிலைப்பொருள்கள் அப்படின்னு சுட்டுடைய பொருள்கள் எனர்ஜி இந்த மாதிரி பார்க்க முடிகிற பொருள்கள் அத்தனையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இந்த சமன்பாடை வைத்து நாம் ஆய்வு செய்யும் பொழுது உந்தத்தில் படும் பொழுது இதுதான் நான் பிறகு உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து ஐன்ஸ்டைனுடைய முழுமை செய்யப்பட்ட ஒரு சமன்பாடு. அப்போ இத வந்து நீங்க தூக்கி எறியும் பொழுது ஒரு பொருள் எளிமையா பாருங்க ரொம்ப அழகான ஒரு கருத்து. இதை வந்து எளிமையா நம்ம வந்து E ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். எம் என்பது என்ன அப்படின்னா நிறைப்பொருள். ஒரு பொருள் அப்படின்னு பார்க்க போறது ஒரு பொருளை நீங்க வைத்து கொண்டீங்கன்னா அந்த பொருள் உள்ளுக்கு நாம இருக்கக்கூடியது நிறைகள் மேஷ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த பொருளை வைத்து தான் இது என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆய்வுக்கு போனீங்கன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. அந்த அங்க எங்க கான்சியஸ்னஸ் இருக்கு அப்ப இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். இதை பற்றிய பிறகு நான் ஆய்வுக்கு கொண்டு வரேன். ரொம்ப வியப்பான விஷயம் வந்து இப்ப இன்னொரு கருத்தும் அறிவியலாளர்கள் மத்தியில ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அது வந்து பேன்சைக்கிசம். அது பிறகு நான் இன்றைக்கு இதை இப்ப சப்ஜெக்ட் இல்ல அது ஐன்ஸ்டைன் ஸ்பினாசோ இவங்களுடைய கருத்துக்கள் எப்படி போகுது அப்படின்னு பார்க்க நான் எடுத்து காட்டுறேன். அதுக்கு முன்பே நான் அதை செய்திருக்கணும். ஆனா இப்ப இந்த கருத்து பிறகு வரும். சரி, இப்ப இந்த கருத்துள்ளுக்கு நுழைவோம் முதல்ல. இப்ப இந்த மாதிரி ஒரு பொருள் உள்ள இருக்கக்கூடிய எட்டாம்னு சொல்லக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய அணுக்கள் அப்படின்னு இந்த அணுக்கள் எல்லாம் அணுக்களால் ஆகியது இதை எல்லாத்தையும் நம்ம வந்து பெயர்த்து ஒரு ஆற்றலாக அது ஒரு ஆற்றல் போல அப்படியே மாற்ற முடியும் அப்படின்றத இந்த ஐன்ஸ்டைனுடைய ஈக்குவேஷன் காட்டுது. சரி, இப்ப ஆற்றல் அப்படின்றத மாற்ற முடியும் அப்படின்னா பொருளை இது எல்லா பொருள்களையும் ஆற்றலுக்கு பெயர்க்கலாம். அதே இதைதான் வந்து நியூட்டன் என்ன பண்றாரு, நியூட்டன் வந்து முதல் நிலையில ஏ அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டு வந்தார். இந்த ஈக்குவேஷன் இன்றைக்கு வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இந்த 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 ஈக்குவேஷனை தாண்டாம போகவே முடியாது. அப்போ அதுலயும் வந்து இந்த கருத்து தான் வருது, பொருள் வேண்டும். இந்த புரட்சியை வந்து தொல்காப்பியர் எப்படி செஞ்சிருக்காருன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு இதுல. இப்ப இந்த சூழல்ல இல்ல, எவ்வளவு அழகாக தொல்காப்பியர் இந்த ஈக்குவேஷனை காட்டுறாரு அப்படின்னு நான் உங்களுக்கு பிறகு நான் காட்டுறேன் பாருங்க. ஏன்னா எவ்வளவு அழகாக ஒரு வரி விடாம அது அவ்வளவு அழகா இந்த மாதிரி நுட்பத்தை அதை வெளிப்படுத்தி காட்டும். சரி, முதல்ல இதை புரிந்து கொள்ளுங்க. F ஈக்குவல் டு MA அப்படின்னும் பொழுது இங்க விசை வருது, ஃபார்ஸ் வருது. ஆனா இந்த ஃபார்ஸை எடுத்து நீங்க இன்னும் அந்த ஸ்பீட் எக்ஸலரேஷனை வந்து அதை வந்து அதோடைய உந்துதலை அந்த முடுக்கத்தை நீங்க வந்து வேகத்தை நீங்க வந்து கூட்டிக் கொண்டே போனீங்கன்னா அது சக்தியாக மாறிடும். இப்போ இந்த கருத்தை நாம வைத்து பார்க்கும்போது இங்க சாரி மன்னிக்கணும், ஓகே, இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா ஆற்றல் அழிவின்மை விதியை நம்ம கொண்டு வரோம். ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஆற்றலினுடைய வெளிப்பாடு, சக்தி அப்படின்ற ஒரு கருத்து வருது. அதை ஒரு வடிவத்தில் இருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாற்ற மட்டுமே முடியுமே தவிர அதை அழிக்க முடியாது. அப்போ பொருள் சயின்ஸுக்கு போகும்போது ஒரு சாதாரண பொருளை வைத்து நம்ம சிந்திக்கும் போது அந்த பொருள் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை வச்சு நீங்க பார்க்கும்போது அந்த பொருள் வந்து தானாகவே அதை அழிக்க முடியாதுன்ற கருத்துக்கு நம்ம ஆட்பட்டு விடுறோம். அப்போ இங்க அழிக்க முடியாது, அது அனாதி பொருள் அப்படின்ற சிந்தனை. பொருள்கள் அனாதி, எப்படி அனாதியாக இருக்கின்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அது எப்படி அனாதி ஆகுது அப்படின்னு கேட்கும் போது பொது நிலையில இன்னைக்கு இருக்கிற அறிவியல் லிமிட்டேஷன், அதாவது அறிவியலுக்கு இருக்கிற குறைபாடு இங்க நான் பிறகு அந்த குறைபாடை எப்படி தொல்காப்பியர் சரி செய்யறாருன்னு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த அதாவது ஐன்ஸ்டைனையே திருத்தக்கூடிய ஆற்றல் தொல்காப்பியத்துக்கு உண்டு அப்படின்றத எப்படி திருத்துறாரு பாருங்க. ஐன்ஸ்டைனை திருத்த முடியும், அது நான் படங்களோட காட்டுறேன், ரொம்ப ஆழமா இருக்கும். எப்படி வந்து தொல்காப்பியர் ஐன்ஸ்டைனை திருத்துறாரா, எப்படி ஐன்ஸ்டைன்றது ஒரு ஜீனியஸ்,
அவரை போய் தொல்காப்பியர் திருத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க கேளுங்க. நான் அதுக்கு வந்து அடுத்த பாடத்துல நான் வந்து தொல்காப்பியர் எப்படி ஐன்ஸ்டைனை திருத்துறாரு அப்படின்றத நான் காட்டுறேன். ரொம்ப வியப்பா இருக்கும் உங்களுக்கு. எப்படி ஐன்ஸ்டைனோட இந்த ஈக்குவேஷனை திருத்தம் செய்யறது முடியுமா அப்படின்னா, நிச்சயமா இது உண்மை. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அறிவியலும் இது உண்மை என்று உறுதிப்படுத்தியது. ஆனா இந்த இந்த இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் சமன்பாட்டை திருத்தம் செய்வதற்கு, திருத்தம்னா இந்த கேள்வி கேட்பாரு, நிச்சயமா ஐன்ஸ்டைனுக்கு அங்க பதிலே கிடையாது. அப்படியே திகைச்சு போயிருவார். அப்போ ஆனா இந்த கருத்தை முதல்ல உள்வாங்கிக் கொள்ளுங்க. ஆற்றல் அழிவின்மை விதி, ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்போ இதுல பாசம் என்ற அந்த கருத்து ஒரு அனாதி நிலைக்கு பொருள்களின் வழியாக நம்ம உணர்கின்றோம். அப்ப அடுத்தது பசு. இதுதான் நம்மளுடைய ஆய்வினுடைய அடுத்த கட்டம். பசு எப்படி அனாதி ஆகின்றது அப்படின்ற அந்த கேள்வி. இப்பைக்கு நான் முதல்ல இதை சொல்லிடுறேன். முதல் நிலையில உங்களுக்கு ஒரு விளக்கம் தரேன். இந்த முதல் விளக்கத்தை நீங்க கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளுங்க. பிறகு இதனுடைய ஆழம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க போறோம். உயிர் பாருங்க, உயிர் ஆற்றலுடையது. அதுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. சைக்கி வித் சைக்கிக் எனர்ஜி அப்படின்ற ஒரு கருத்துக்கு போறோம். இந்த சைக்கிக் எனர்ஜி அப்படின்றத யுங் வந்து ஒரு தனி நூலாகவே எழுதியிருக்கிறாரு, சைக்கிக் எனர்ஜி அப்படின்றது. அப்போ உயிர் உய்வாற்றல் உடையது, உய்வாற்றல் உடையது. இந்த உய்வாற்றல் அப்படின்ற இந்த கருத்து வந்து எவ்வளவு பெரிய புரட்சி அப்படின்னு சொன்னாலும், இன்னைக்கு நமக்கு இந்த ஆய்வை மட்டுமே செஞ்சாலே நான் நினைக்கிறேன் அறிவியலுக்கு எவ்வளவு பெரிய கொடை செஞ்சுட்டோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். சைக்கிக் எனர்ஜி அது எப்படி உய்வாற்றலை கொண்டிருக்கின்றது அப்படின்றது. சரி, அடுத்தது உயிரிடையே ஆகம கூர்வு உண்டு. அசெண்டிங் சைக்கி அசெண்டிங் இவால்யூஷன் அப்படின்ற ஒரு கருத்து உண்டு. அப்போ உயிர்கள் இவால்யூஷன் உள்ளுக்கு படுமா அப்படின்னா இல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. உயிர்கள் என்ன செய்யணும், வளராது. அதாவது அதுக்கு வந்து உயிரை மட்டும் எடுத்துக்கொண்டு உயிரினோட அந்த இயல்பு, உயிரினுடைய ஆகம கூர்வு அப்படின்னு நான் எதை சொல்றேன் அப்படின்னா, உயிர் ஆகுதலை பெறுகின்றது. இவால்யூஷன் அப்படின்றது எந்த அடிப்படையில அது இவால்வ் பண்ணுது அப்படின்னா, உயிர் ஆகுதலை பெறுதல, அதாவது இவால்யூஷன் அல்ல. ஆனா உயிரினுடைய இயல்புகள் ஆகுதல் பெறுகின்றது. உயிர் அந்த அந்த உயிரினுடைய அந்த நிலையில அது எவால்யூஷன் பெறாது. அது பிறகு நான் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ்ல அது எப்படி உறுதிப்படுத்துறதுன்னு நான் காட்டுறேன். உயிர்கள் அது தானே அது என்றுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள், அனாதி பொருள். அப்புறம் பிறகு அந்த உயிருடைய இலக்கணத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். யோனி பேதங்கள் மற்றும் உடல் உயிரியல் கூர்வுகள் உடையன. அப்ப யோனி வேரியேஷன்ஸ் அண்ட் ஆர்கானிக் பிசிக்கல் இவால்யூஷன் அதுக்கு உண்டு. ஆர்கானிக் பிசிக்கல் இவால்யூஷன் உண்டு. பிசிக்கல் இதை நல்லா பாருங்க. ஏன் இந்த ஆர்கானிக் பிசிக்கல் இவால்யூஷன் அதுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கவிருக்கிறோம். அடுத்தது உயிர்களுக்கு கரும ஊழ் தொடர்புடையது, செயலுக்கு எதிர்வினைப்படும் அப்படின்ற கருத்தும் அங்கே இருக்கு. அப்ப நம்ம பாக்குறோம் எளிமையா இந்த கேள்விகள் தான் நாத்திகர்கள் கூட எல்லாம் முன்பு அதிகமாக இந்த கேள்விகளோட மோதும் பொழுது இந்த நாத்திகர்கள்ட்ட கேட்கும் இந்த மாதிரி வருவாங்க, மோதுவாங்க. அப்ப அவங்களுடைய கருத்து வந்து என்னன்னா, அதாவது நீங்க ஏன் வந்து ஒரு நத்தையாக பிறக்கவில்லை, ஏன் வந்து அப்படின்னு இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. ஏன் நான் இந்த கேள்வியை தான் நான் முன்பே ஒருத்தர்கிட்ட கேட்டேன்னு நான் சொன்னேன். அதாவது ஒரு விமான பயணத்துல ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், நீங்க ஏன் இந்த மாதிரியான பிறப்பா பிறக்கல, இந்த பிறப்புக்கு எப்படி உங்களுடைய எந்த அடிப்படையில் நீங்க மனிதராக படைக்கப்பட்டீர்கள் அப்படின்ற அந்த கேள்வியை கேட்கும் பொழுது பதில் இல்லை. சரி, உங்க கடவுளினுடைய படைப்பிலேயே விளக்குவோமே, நீங்க விளக்குங்களேன். எப்படி எந்த தகுதியை வைத்து நீங்க இந்த மனித தகுதிக்கு அந்த மனித பிறப்புக்கு ஏன் நீங்க வந்து ஒரு வேற வேற பிறப்புல அது பிறக்காம வேறு நிலை பிறப்பாக இல்லாமல் அப்படின்னு அந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது அங்க அவங்களுக்கு கர்மம் ஊழ் என்ற அந்த சிந்தனையை விட்டு அவங்களால அகல முடியாது. இந்த விளக்கத்தை சொல்லிதான் ஆகணும், அவங்களுக்கு வழியே கிடையாது. அப்போ அந்த எலிஜிபிலிட்டி வாட்ஸ் மேக்ஸ் அந்த எலிஜிபிலிட்டியை காட்டுது. ஒரு உயிருக்கு என்ன எலிஜிபிள் இருக்கு அப்படின்றத, இம்ப்ளிகேட்டட் வித் கர்மா ரியாக்ஷன் டு த ஆக்ஷன் இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். தன்மானிப்பு ஆளுமை, இதை நல்லா புரிச்சுக்குங்க. பிறகு நான் இந்த வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப நுட்பமான சொற்களா நான் பயன்படுத்துறேன். ஏன்னா இது வந்து இந்த சொற்களோட நீங்க முதல்ல
பரிச்சயப்படுத்திக்கங்க உங்களை. அதாவது இதெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் அடுத்தது ஆட்டோனமி, இந்த செல்ஃப் வேலிடேஷன். நமக்குன்னு ஒரு ஒரு ஆட்டோனமி இருக்கு இன் செல்ஃப் வேலிடேஷன். இதை ஏற்கலாமா ஏற்க கூடாதா அப்படின்ற அந்த முடிவு நிலைக்கு உங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்கு. அந்த ஆளுமை எல்லா நிலைகளிலும் இருக்கு பாருங்க. இது வேணும் வேண்டாம், ரிஜெக்ஷன், அக்செப்டன்ஸ், அந்த கருத்து இங்க தன்மானிப்பு, ஆளுமை, ஆட்டோனமி, ஏதோ ஒரு வகையில அதுதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உன்னால முடியும் அப்படின்னு தான் சொல்றேன். உன்னாலதான் முடியும், வேற யாருனாலையும் அதை செய்ய முடியாது அப்படின்ற அந்த மரபுக்கு திருப்பிய நம்ம எப்படி கொண்டு போகுது பாருங்க. எவ்வளவு ஆழமான ஒரு ஒரு நிலைப்பாட்டை தமிழர்கள் அங்க உள்ள வச்சுட்டு தான் அடுத்த கட்டத்தை அவங்க ஆய்வு செய்யறாங்க பாருங்க. அடுத்தது உளதாகுதலை தற்சான்றாக, இந்த வார்த்தையும் ரொம்ப நுட்பம். பிறகு நான் இதெல்லாத்தையும் சுருக்கி உங்களுக்கு அழகா சொல்றேன். உளதாகுதலை தற்சான்றாக உடன் ஏற்பது அப்படின்னு affirms the existence as self evident. அந்த எக்ஸிஸ்டன்ஸ் நான் இருக்கின்றேன், அதுதான் cogito ergo sum அப்படின்னு டேக்கார்ட் சொன்னாரு. I exist therefore I am அப்படின்ற அந்த கருத்து, நான் இருக்கின்றேன் ஆகவே நான் அப்படின்ற அந்த கருத்துக்கு உளதாகல நீங்க தான் தற்சான்றாக உடனே இருக்க முடியும். நான் இருக்கின்றேன், நான் இருப்பதனால் இந்த மலை, நான் இருப்பதனால் இவர் எனக்கு தொடர்பாகின்றார், நான் இருப்பதனால் எனக்கு எனக்கு நான் தந்தையாக இருக்கின்றேன், நான் அப்படி அந்த நான் இருக்கின்றேன், அந்த உளதாகுதலை சற்றாண்டாக அந்த உடன் ஏற்கதான் இது. அப்பதான் இப்ப இந்த கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. கொஞ்சம் அதை பத்தி பிறகு பேசுறேன் நான், இப்ப அது வரல, இப்ப அந்த சர்ச்சைக்கெல்லாம் போகல. எளிய கருத்துக்களை எவ்வளவு அழகா மறுத்துக்கிட்டே போகலாம் அப்படின்றது நமக்கு தெரியல. இதுக்கெல்லாம் என்ன கருத்துக்கள் அப்படின்றது சும்மா எப்படி உறுதிப்படுத்துறீங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் நிறைய இன்னைக்கு விவண்டா, அதாவது விதண்டா வாதங்களை முன்வைத்து இன்னைக்கு தமிழ்நாடுல அப்படி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய அறிஞர்கள் போல அது ரொம்ப வியப்பா இருக்கும். என்னன்னா அவங்கள பத்தி அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை. சரி, அழகா குழந்தைகளுக்கு எப்படி விளக்குவது? இத பாருங்க, நான் இந்த எளிய ஒரு விளக்கத்துல நான் உங்களுக்கு அழகா சொல்றேன். பதி, பசு, பாசம் என பகர் 3. முதல்ல 3 விளக்கத்தை நம்ம சொல்லணும். பதி, பசு, பாசம். அப்போ ஒரு குழந்தைக்கு எப்படி விளக்கலாம்? இல்ல ஒரு எளிய ஒரு பதி அப்படின்னா கடவுள் அப்படின்றது, பாசம் அப்படின்றது பொருள், சுட்டி அறியப்படும் பொருள்கள் அப்படின்றத முதல்ல சொல்லுங்க. பசு அப்படின்னா நாம் உயிர்கள் அப்படின்றது. அப்ப இது எளிமையா புரிஞ்சிடும் பிள்ளைங்களுக்கு. உயிரற்ற பொருள்கள், உயிருடைய பொருள்கள் அப்படின்னு. அப்ப அதுக்கும் மேலாக அங்க பதின்றது நமக்கு ஒரு ஆசிரியர் போல நீங்க வைத்துக் கொள்ளுங்க, ஒரு ஆசிரியர் அப்படின்னு. ஏன்னா குழந்தைகளுக்கு இது விளையாட்டா எப்படி சொல்லி தருவோம் அப்படின்னாக்கா, பதி என்பது போலீஸ் ஆக்கிடுவோம். பசு என்பது உயிர், ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த பையனையே உருவாக்கிக்கலாம். பாசம் என்பது ஏதோ நம்மை தாக்கும், நம்மை ஈர்க்கும், இல்ல நம்மை பலவீனப்படுத்தும் அப்படின்ற. அப்ப இங்க ஒரு ஒரு தீஃப், அதாவது ஒரு திருடர் அப்படின்னு உங்களை தாக்க வரும் பொழுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நிச்சயமா திருடர் போலீஸ் கிட்ட போக மாட்டார். நாமும் தேவையில்லாம போலீஸ் கிட்ட போகிறது இல்ல. பிறகு நம்ம இதை சொல்றோம். நமக்கு இங்க சிக்கல் வரும் பொழுது இந்த பாசத்தினுடைய சிக்கலை களைவதற்காக நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க பதியை அழைக்கின்றோம், எனக்கு உதவி வேண்டும்னு கேட்கிறோம். அப்போ தானாகவே திருடன் ஓடி போயிருவான் அப்படின்ற கருத்து தான் நான் குழந்தைகளுக்கு விளக்குறது. இது விளையாட்டா செய்வாங்க, இது அழகா செய்வாங்க. அப்ப யாரு வருவா, பாசம்ன்றது அது எப்படி ஒட்ட வருது நம்மோடு அப்படின்னு. இதை ஆழமா விளக்குறதுக்கு இதை எவ்வளவு அழகா திருமூலர் நமக்கு சொல்லித்தராரு பாருங்க. பதியினை சென்று அணுகா பசு பாசம். இது இரண்டுமே போக முடியாது. தான் நினைத்தாலும் பதியினை நெருங்க முடியாது. இதை நன்றாக பொறுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது இயல் எதிர் விசை கொண்டது, ஆன்டி நேச்சுரல் ஃபோர்ஸ் அப்படின்றது. அது ஃபோர்ஸா இல்லையா அப்படின்றத நம்ம பிறகு எப்படி அது ஃபோர்ஸா மாறுமா, அப்ப இதுக்கு என்ன ஆற்றல்னா அப்படின்னா சாதாரண பொருளை வைத்து தான் நான் இதை விளக்குறேன். ஃபோர்ஸ் என்பது ஒரு பொருளாக இருக்க வேண்டும். அப்போ நாம பேசுற இந்த பாசத்தினுடைய விளக்கம் பின்பு இன்னும் ஆழப்படுத்தி பார்க்கும் பொழுது நமக்கு இது என்னன்னு தெரிஞ்சிடும். அப்ப இயல் விசை அப்படின்ற நேச்சுரல் ஃபோர்ஸ் ஒண்ணு இருக்கு. அப்போ நம்ம இது ரெண்டும் நீங்க நினைத்தாலும் அங்கே போக முடியாது, அணுக முடியாது அப்படின்னு விளக்கிட்டு, பதியை சென்று அணுக முடியாது. ஆனா எப்படி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு பாக்குறோம். இங்க பாருங்க, நமக்கு ஒரு பசுக்கு என்ன ஈர்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு பசுக்கல்வி சைக்கிக்ல நம்ம இறைவனை நோக்கி போகலாம். அருள் வேண்டுதல் அப்படின்ற ஒரு கருத்து நமக்கு இருக்கு. நேர்மறை, பாசிட்டிவா போகுது அருள். அப்போ அந்த கேள்வியை தான் இளங்கோ ஐயா கேட்டாரு. அப்போ பதி, இந்த கருத்து மீண்டும் இதுல பார்க்க முடியுது, நான் நினைக்கிறேன் பின்தொடர முடியுது அப்படின்னு.
அதாவது இந்த கருத்தை நல்லா பாருங்க. ஈர்ப்பு சக்திகள் புல்லிங் ஃபோர்சஸ் அப்படின்ற அந்த 2 கருத்து வருது. நேர்மறை, ஆஹ் எதிர்மறை அப்படின்ற அந்த கருத்து 2 நிலைகள்ல பார்க்கிறோம். பதி, பசு அப்படின்றது. இந்த பசு எதற்கு ஈர்ப்பாகின்றது அப்படின்னா, இந்த அருள் என்ற அந்த வேட்கையும் உண்டு. அதாவது டார்க்னஸ் அப்படின்ற அந்த இருள் எதிர்மறை பாசத்திற்கும் ஆஹ் நம்ம ஈர்ப்புகள் நமக்கு உண்டு. ஏன்? இந்த கேள்வியை நீங்க முதல்ல கேட்டுக்கொள்ளுங்க. ஏன் அப்படின்ற அந்த கேள்வி. அப்போ இதை எளிமையா முதல்ல இந்த விளக்கத்துல நான் விளக்குறேன். பாசம் வரும் பொழுது இதை பற்றிய ஒரு ஆய்வுகளை நம்ம ஆழமா செய்யும் பொழுது நமக்கு இது பொருள் விளங்கிரும். இது 2ம் அங்க இருக்கு. ஆனா இதோடைய தாக்கம், அதாவது 2 நிலையில பாசத்தை நம்ம புரிந்து கொள்றோம். ஒன்று பொருள் நிலையில, உலகம் இதெல்லாம் பொருளாக சடமாக நாம அறிகின்றோம். ஆனா அந்த அறிவு நமக்கு வேற வழி இல்ல. உடலும் ஒரு வகையான சடம் தான். அப்போ இந்த உடலையும் அதான் மீண்டும் மீண்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன என்றால், ஏன் இந்த உடல் நமக்கு ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இருக்கு. பிறகு அந்த உடலை நீங்கி நாம இன்னொரு உடல் எடுக்கின்றோம். அப்ப இந்த உடல் நீக்கம் அப்படின்றது பொருள் நீக்கம் பாருங்க. அப்ப பொருளை நாம எந்த பொருளையும் இதுதான் பெரிது, இதுதான் உடையது அப்படின்றது என்னோட சேர்க்கும் பொழுது அது அல்ல அப்படின்ற அந்த கருத்து, அப்போ அது வல்ல அப்படின்ற அந்த கருத்தோட நம்ம என்ன செய்யறோம்? வெளிப்பட்டுறோம். அது அல்ல. அப்ப அந்த அந்த நிலையில இருந்து நம்ம வெளிப்பட்டு நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த இது இது அல்ல, இது நான் அல்ல அப்படின்ற அந்த கருத்துக்கு நாம வரோம். அப்போ உயிர் அப்படின்ற அந்த கருத்து, இப்ப பதி பசு, பதியினை சென்று அணுகா பசு பாசம். ஆனா பசு இங்க பாருங்க, பதியினை அந்த அந்த அருளை நோக்கி நாம நீங்க வேண்ட முடியும். அந்த ஈர்ப்புகள் இருக்கு, ஈர்ப்புகள் தான். இது ஈர்ப்பு சக்திகள் தான், புல்லிங் ஃபோர்சஸ் இருக்கு. நான் இங்கே இதை நோக்கி என்னுடைய நோக்கத்தை செலுத்துவது, இல்லை எதிர்மறை நோக்கி அது எதிர்மறையாக அது அமையும். பின்பு அந்த பாசம் அது அப்படியே உலக பொருளோடையே போகும் பொழுது அந்த பொருள் நிலை அடிப்படை சிந்தனையிலேயே நாம உள்ள போகுது. இதை 2ஐயும் பாருங்க அழகா சொல்றாரு. பதியினை சென்று அணுகா பசு பாசம். அப்போ அடுத்த வரியில தான் அழகா அதை முடிக்கிறாரு. அப்போ பதி அணுகிர் பசு பாசம் நிலாவே. அப்ப இந்த கேள்வியா எளிதா சொல்றாரு. அதாவது பதி இறைவன் பசுவை நோக்கி இங்கே அணுகும் பொழுது பாசம் தானாகவே நில்லாது போய்விடும் அப்படின்னு. அப்ப இங்க ஒரு கேள்வி வருது. அருமையா நீங்க கேட்குவீங்க, மனசுக்கு கேட்டுருவீங்க, நேரம் கேட்டிருப்பீங்க இந்த கேள்விய. ஆனா இந்த இந்த இது வரிகளை சொல்லிட்டு உங்க கேள்வியோட இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் பாருங்க. அப்ப பதி வந்துட்டாதான் இது காணா போயிருது. அப்ப பதி வந்துடலாமே, இதான் கேள்வி. இப்ப உங்களுடைய கேள்வி என்னன்னா, ஏன் பதி பசுவை அணுகாது நிற்கின்றார்? Why does பதி not approach the பசு? அப்படின்ற கேள்விதான் இங்க. பதி வந்தாலே இங்க பாசம் இல்லை அப்படின்ற கருத்து தானாகவே ஒளியும் பொழுது, பதி ஏன் பசுவை அணுகவில்லை அப்படின்ற கேள்வி நமக்கு இங்க வருது. பதியோடு அந்த பசு சேரும் பொழுது இங்கே பாசம் நில்லாமல் போய்விடும் அப்படின்ற எளிய கருத்தை சொல்லி முடிச்சுட்டாரு. அப்ப இங்க இந்த நான் திருக்குறளையும் இங்க பயன்படுத்துறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான திருக்குறளும் இது. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு ஏதும் படுபயனும் பார்த்து செயல். அப்ப செயல் எதனை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் முடிவை நோக்கி இருக்க வேண்டும் என்ற கருத்தை தான் பதி அணுகில் பாசம் நில்லாவே அப்படின்ற ஒரு கருத்து. இது நில்லாது, நிற்காது. அப்ப முக்தி முன்னறிவு அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா பதி பசுவை அணுக பசு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு தான் நம்ம இப்ப பதில் சொல்லணும். வாட் ஷுட் தி சோல் டு டூ பிரிங் காட் க்ளோசர்? அப்ப இந்த பதியை நான் என் உள்ளே கொண்டு வருவதற்கு, நான் அந்த பதி என்னை நான் அணுகுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்விய பசுவிடம் தான் அது ஒப்படைக்கப்படுது. அது பதியிடம் இல்லை. அங்க பதி நமக்கு விளக்கி கொண்டே வருகின்றார். ஏன் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இனிமேதான் இந்த விளக்கத்துக்கு நுழைய போறோம். எதற்காக ஏன் பதி பசுவை அணுகாது நிற்கின்றார்? அடுத்தது இங்க பதி பசுவை அணுக பசு என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியும் உண்டு. அப்ப நாம எப்படி அணுக வைக்கிறது? பதியை என்னுள்ளே என்னிடையே அந்த ஈர்ப்பினுடைய அருளாக நான் எப்படி கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்விய இங்க மையப்படுத்தி இருக்கு. அப்போ இது தான் இந்த எண்ணம் தான் என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. முக்தி முன்னறிவு. இந்த முடிவு முக்தி முன்னறிவு என்பது எல்லா உயிருக்கும் உரியது அப்படின்னு பாக்குறோம்.
அப்போ நான் பதியை நோக்கி என்னுடைய இலக்கு போக வேண்டும். நான் போக வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. எனது பங்கு அங்க இருக்கு. இதுதான் ஆகமியம்ன்ற இன்னொரு சொல்லுலயும் நம்ம பயன்படுத்துறோம். அருள் உணர்வு நாட்டம், பீயிங் இன்டென்ஷனலி கான்சியஸ் ஆஃப் த கிரேஸ் அப்படின்ற அந்த நிலையும் விளக்குறோம். இதுதான் எளிமையான கருத்து. தானாகவே இது நடக்கும்போது இது நடந்து விடும் அப்படின்ற கருத்து வருது. அப்ப இறைவன் ஏன் நம்மை நோக்கி வரவில்லை, வராமல் இருக்கின்றார்? நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்விதான் இப்ப நம்ம அடுத்த கட்ட நிலைக்கு போறோம். அப்ப இதுக்கு முதல்லயே இந்த பாடத்தை நான் முன்பே செய்துட்டேன். சிவஞான போதம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்ற கேள்வி வருது. சிவஞான போதம் அப்படின்ற ஒரு கேள்வி என்றால் என்ன அப்படின்ற அந்த கேள்வி வருது பாருங்க. அப்ப எல்லாம் வல்ல இறைவனால் ஏன் மலத்தை உடனடியாக நீக்க முடியவில்லை? இளங்கோ ஐயா கேட்ட கேள்வி. அப்ப இறைவன் அங்கதான் இருக்கிறாரு. இறைவன் தான் எல்லாம் வல்லவராச்சே. உடனே அந்த மலத்தை அப்படியே நீக்கி அப்படியே போயிருச்சுப்பா, முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு தூசு இருக்குன்னா தூசை தட்டி போடுறது மாதிரி அப்படி தள்ளி விட்டுட்டு அப்படி போயிட்டே இருக்கலாமே, ஏன் முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த கேள்விக்கு முதல்ல எளிய முறையில பதில் சொல்றேன். பிறகு இதோடைய ஆழம் எவ்வளவு போகுதுன்னு பாருங்க. If God is all powerful, omnipotence, why can't he remove excrement அப்படின்ற excrement அப்படின்னா மலம், நேரடி சொல்ல பயன்படுத்துற ரொம்ப நுட்பமான அந்த சொல் பிறகு பயன்பாட்டுல பாக்குறோம். பாண்டேஜுக்கு நான் ஏன் எக்ஸ்கிரிமெண்ட்னா, நீங்க பாருங்க, ஒரு உணவு உண்றீங்க, அந்த உணவுல 2 முறை இருக்கு. ஒண்ணு உங்களுக்கு உடலுக்கு ஊட்ட சத்தாகவும் இருக்கு, அதே நேரத்துல அது மலமாகவும் வெளியே வருகின்றது. இந்த மலத்தை நீங்க உடம்புல வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த மலம் உங்களை அழித்து விடும். இந்த மலம் இப்ப நீங்க இப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா அது வெளியே வரல. உங்க உடம்புக்கு அது சத்து தான், ஆனா அது வெளியே வரல அப்படின்னா அது மலமா மாறி அந்த மலம் உங்க உடம்புல இருந்ததுன்னா அந்த மலம் கழிக்கப்படலை அப்படின்னு சொன்னா இந்த உடல் வாழ்க்கை அதாவது உடனே என்ன ஆயிரும்? இறந்துருவோம். ஏன் அப்படின்னா உடனே இறக்க மாட்டோம். அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய அதுதான் இப்ப எப்படி அந்த மலத்தை நீக்குவது அப்படின்றதுதான் இன்ஸ்டன்ட்லி அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன் உடனே நீக்க முடியாதா அப்படின்னு கேட்கும் போது இதுக்கு எளிய பதில் கூறியிருந்தேன். அதை மீண்டும் சொல்லிட்டு இன்னும் ஆழப்படுத்துவோம். முற்றும் அறிந்த ஆசிரியரால், இதான் அவருக்கு நான் கொடுத்த பதில். ஆனா அருமையான கேள்வி அது. முற்றும் அறிந்த ஆசிரியரால் ஏன் ஒரு மாணவனின் அறியாமையை உடனே நீக்க முடியவில்லை? அதான் கேள்வி. இப்ப எனக்கு எல்லாம் தெரியும், ஒரு ஆசிரியரா இருக்கேன், எல்லாம் புரிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாம் உணர்வும் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியுது, இது இப்படி 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 செஞ்சிடலாம் அப்படின்னு. ஆனா ஒரு பையன் கிட்ட போறேன், அவர்கிட்ட போய் சொல்றேன், விளக்கம் கொடுக்குறேன், இப்படி இன்னும் எளிமைப்படுத்தி காட்டுறேன், இன்னும் பல விஷயங்கள் அப்படி சொல்லி காட்டுறான். அவன் சொல்றான், முடியல, எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு. அப்போ அது என்ன அப்படின்னா, இத்தொடர் சிவபோதனா அறிவியல் மெய்யறிவை உணர்த்துகிறது. இந்த கேள்வி ஏன்னா கற்கை நெறி என்பது மாணவனின் கற்கும் இயல்நிலை வல்லமை சார்ந்தது, இறைவனின் வல்லமை சார்ந்தது அல்ல அப்படின்றத எளிமையா முதல்ல சிவஞான போதம் நமக்கு சொல்லுது. கற்கை நெறி வாழ்க்கை என்பது கற்றலின் அடிப்படையாக இது இயல்புல இது வெளிப்படுது. என்ன அப்படின்னா, நீங்க பாருங்க, இது ஒரு உயிரினுடைய இயல்புக்கு ஏற்பதான் அது வெளிப்படுது. கற்கை நெறி அப்படின்றது, அதாவது why can't an all-knowing teacher immediately remove a student's ignorance ன்னு கேட்கும் போது, this concept reflect the pedagogical science of சிவபோதம், சிவஞான போதம். அது ஞானம்னு சொன்னாருன்னு ரொம்ப அருமை. Learning is a gradual process dependent on the capacity, like a readiness and receptivity of the unique nature of the student. அது ஒரு தனி உயிர், தனித்த உயிர். அந்த உயிர் எதை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அது பெற்றுக்கொண்டே இருக்கிறது. நாட் மியர்லி ஆன் த பவர் ஆஃப் த டீச்சர். அப்ப நான் எவ்வளவு விஷயத்தை காட்ட முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த உடல். அப்போ என்னை விட இப்ப இந்த உடலை விட ஒரு சிறந்த விளக்கம் எனக்கு இருக்குமானா, இந்த உடல் எந்த தேவைகளை, நம்மளுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கின்றார். இன் அ கேஸ் த omnipotence ஆஃப் த காட் அப்படின்றத விளக்குறார். இப்ப இது இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி இன்னொரு சிவஞான போதம் என்பது சுய மெய்யறிவு பெறும் போதம். அதுவே நம்மளுடைய அடுத்த கட்ட தேடலை தேடுது. இப்ப இதுக்கு இன்னொரு விளக்கமும் இதற்கு முன்பு நான் பேசிய ஒரு உண்மைதான். அதாவது இன்னொரு விளக்கம் இன்னும் போகுவோம். இது இல்ல, இது முதல் விளக்கமா நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன் இதை நம்ம இது வரைக்கும் சிவஞான போதம்னு சொல்றோம் அப்படின்னு.
ஒரு அரசன் இருக்கார். அந்த அரசனுக்கு வந்து மகன் இருக்கின்றார். அவருக்கு என்ன தேவை இருந்தாலும் நான் செய்து கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு அரசன் நினைக்க, மேலும் அனைத்து வகையான சுகங்களை என்ன வேணும் உனக்கு என்ன தேவை அப்படின்னா உலக படைப்புல இது வேணும், அது வேணும் எல்லாம் கொடுக்கிறேன். ஆனா நான் என்ன செய்ய முடியாது? ஒரு அரசனால் என்ன செய்ய முடியாது அப்படின்ற கேள்வி கேட்டீங்கன்னா, ஓர் ஆசிரியராக ஒரு அரசன் தனது மகனின் தன்னறிவு, தன்னுணர்வு தேற்றத்திற்கு, தனித்தன்மைக்கு பங்கம் விளைவிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் இறைவன் உடனே அதை செய்திடலாமே அப்படின்ற அந்த கேள்விய இதுல நுட்பமா நான் விளக்குறேன். கொஞ்சம் விளக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. பிறகு இதனுடைய ஆழம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிதலுக்கு வரும். ஏன்னா ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் தானாகவே வெளிப்படும் பொழுதுதான் தன்னறிவு பெற முடியும். இப்ப நான் வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு ஒரு என்னுடைய மகன் வந்து நன்றாக படிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நான் போய் அவருக்காக பரீட்சை எழுத முடியாது. அவருடைய உண்மையை அவர்தான் உணர முடியும். அவருடைய உண்மையை அவர்தான் துளங்க முடியும். அவர்னால தான் தன்னை வந்து தன்னுடைய இயலாமையிலிருந்து அந்த எழும் தன்மைக்கு மாற்ற முடியும் அப்படின்றத நீங்க முதல்ல நன்றாக உள்வாங்க வேண்டும். அப்போ இண்டிவிடுவலிட்டி அப்படின்ற முதல்ல சொல்லிடுறேன். இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்டேட் he could only awaken the son's inner will, lead him or let him to recognize his own limitations and ignorance and இங்க பாத்தீங்கன்னா guide him through instruction, nothing more அப்படின்ற அந்த கருத்து. அப்ப இங்க பார்க்கும் பொழுது இது வந்து சரியான முறையா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி வரும் பொழுது இங்க அந்த உயிருக்கு சுய விளைவே அவரவரின் தன்னறிவு. தன் விளைவால் இது நடக்க வேண்டும். தன் உணர்வால் அந்த அவனுடைய அடையாளத்தை அவன் தேட வேண்டும் அப்படின்ற கருத்து தான் தமிழ் மரபு முதல்ல கொண்டு வருது. அதாவது உன்னுடைய உயிர் தன் ஆற்றல் கொண்டது. அந்த உயிருக்கு வந்து ஒரு தனி இடம் கொடுத்து அந்த உயிரே தன்னை மீட்கும் ஒரு அறிவியலாக இது வந்து பெயர்க்கப்படும் ஒரு முறைதான் சிவஞான போதம். அப்ப கற்றலே வாழ்க்கையினுடைய விளைவாக, கற்றலே வாழ்க்கையினுடைய இலக்காக. அப்ப உயிர்கள் ஏன் இந்த உலகத்துல வந்து கல்வி கற்க வேண்டும், எதற்காக படிக்க வேண்டும், இந்த கேள்விக்கு அத்தனையும் பதிலாக அது வருது பாருங்க. அப்ப வாழ்க்கை கல்லென்று தந்தை கலற அப்படின்னு அந்த ஒரு தந்தை அததான் சொல்ல முடியுமே தவிர தந்தையினால அவனுக்காக படிக்க முடியாது. நான் ஒருத்தருக்காக நான் படிக்க முடியாது. சொல்லதான் முடியும். நீ படி, நீ கற்றுக்கொள், நீ வெளியே வா, நீனே மீண்டும் அந்த இண்டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனித்துவத்தை, அதாவது ஒரு தனித்தன்மையை, அத ஒரு ஒரு தனித்தன்மையை, தனித்துவத்தை ஒரு மனிதனிடையே உருவாக்கக்கூடிய அந்த செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய, செல்ஃப் நாலேஜ்ன்னு சொல்லக்கூடிய, இத வந்து இண்டிவிடுவேஷன் அப்படின்னு யூங் சொல்லுவாரு. தானே தன்னுடைய நிலையில அந்த தனித்துவத்தை புரிதல் அப்படின்ற அந்த இது. அப்போ அந்த இண்டிவிஜுவல் அப்படின்ற அந்த கருத்துக்கு அந்த நிலையை நம்ம எப்படி புரிந்து கொள்றோம் அப்படின்றத சொல்றது அந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். நேரம் ஆயிருச்சு. நான் இது இன்னும் ஒரு இதுல முடிச்சிடுறேன். சிவஞான போதம் என்பது சுய மெய்யறிவு பெறும் போதம். ஆகவே இத வந்து ஒரு சின்ன கன்க்ளூஷன், அதாவது ஒரு சின்ன ஒரு கற்கை நெறி அல்லது போதம் என்பது ஒரு உயிரின் சுய விளைவால் தன்னறிவு தன்னுணர்வு தேற்றும் சுய இயலாமை அறியாமை போக்கி தன் ஆகுதலை சுய இயல் நிலையை மீட்டு தன் அடையாளத்தை தனித்தன்மையை தன் உளதாகுதலை தற்சான்றாக உடனேற்க உறுதி செய்யும் முறையாகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சிவஞான கற்கை நெறிமுறை, the discipline of learning or pedagogy is a process whereby a living being through its own inner will அந்த அதனுடைய நோக்கத்தில் cultivate self knowledge and self awareness, overcome its own incapacity and ignorance அப்படின்ட்டு. அப்ப restore its true being an inherent psyche ascending nature அப்படின்ற அந்த கருத்துக்கு நம்ம மீண்டும் மெய்ப்பிக்கும் அந்த தன்மை, தன்னை மெய்ப்பித்தல், தன்னை அறிதல் அப்படின்ற அந்த கருத்துக்கு வருது. எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தன்முனைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் இதுதான் முதல் மோட்டிவேஷன். நீனே மீண்டு வா அப்படின்ற அந்த கருத்து, நீனே எழுந்து வா அப்படின்னு ஒரு மனிதனை சொல்லும் பொழுது உறுதி செய்யும். அப்போ இங்க என்ன செய்ய முடியும்? இறைவன் அங்க தட்சிணாமூர்த்தியாக இருந்து மகா சத்குருவாக இருந்து ஒரு காருண்ய தயாகுணனாக அல்லது பேராற்றல் கொண்ட இறைவன் சத்குருவாக கல்லால் நிழல் அமர்ந்து
இந்த வார்த்தை அதனாலதான் எனக்கு அந்த மெய்கண்டாருடைய அந்த சொல் மிக மிக பிடித்த வார்த்தை. கல்லால் நிழல் அமர்ந்து மழை விழாது. அப்படின்னா என்னன்னா, அந்த தடுமாறிக்கிட்டு இருக்கிற அந்த அந்த உயிர்களை வந்து மழைவில்லாது அந்த இலக்கு நோக்கி, இதுதான் உன்னுடைய தெளிவு, இதுதான் உன்னுடைய இலக்கு, இதை நீ வந்து அறிந்து கொள்ள வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மழைவில்லாது அப்படின்ற அந்த சொல்ல வந்து மெய்கண்டார் பயன்படுத்துறாரு. கல்லால் நிழல். அது என்ன அர்த்தம்? கல்லால் நிழல் அப்படின்னா, நிழல் என்பது ஒரு உண்மை பொருள் அல்ல. அப்ப இதனை சிவஞான போதம் ஆகம கல்வியாக உயிர்களுக்கு கற்பிக்கின்றார் அப்படின்றத இந்த சத்குரு அப்படின்ற அந்த உண்மையான சத்குரு விளக்கத்தை அழகாக எப்படி தமிழர் மரபு கொண்டு வருது பாருங்க. அப்ப சிவஞான போத கற்கை நெறி என்பது உயிர்களின் கற்றல் இயல்நிலை வல்லமையை சார்ந்தது அப்படின்ற அந்த கற்றலின் வல்லமையை வந்து எப்படி வலுப்படுத்துவது, அதை மேன்மைப்படுத்துவது, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய ஒரு பெரிய பிரச்சனை. குழந்தைகளுக்கும் இருக்கட்டும், எல்லா உயிர்களுக்கும் அந்த வல்லமையை தருவது அப்படின்னு. உயிர்கள் தற்சன்றாக உடன் இருக்கும் தகமையை சார்ந்தது, இறைவனின் சுய விளைவு பேராற்றல் வல்லமை சார்ந்தது அல்ல. அப்ப இறைவன் வந்து இவ்வளவு ஆற்றல் உள்ளவராக இருக்கின்றார், இவர் வல்லமை அப்படின்னா இறைவனுடைய விளைவு அல்ல, இறைவனுடைய விருப்பம் அப்படின்ற இந்த விருப்பத்தைக்காக இது இந்த அந்த படைப்பு இல்லை அப்படின்ற ஒரு பெரிய புரட்சி பாருங்க. முதல்லயே அந்த கல்வி முறையின் அடிப்படையில, கல்வியின் பெடகாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வியின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஆக்கம் பெற்ற ஒரு கல்வி முறைதான் நம்மளுடையது அப்படின்ற அந்த கருத்துல தான் சிவஞான போதம், சிவம் எனும் வியாபகத்தை இயற்கையாக ஒன்றும் பொருந்தும் அந்த அந்தர முடிவான வெளி இறைவனின் துளங்கு ஒளியை காலபோதமாக கற்கும் முறை. அப்ப அந்த கற்கும் முறை அப்படின்னா இறைநிலை இல்லை, சிவம். அந்த சிவநிலையை இது எப்படி எளிதா புரிந்து கொள்ளலாம் அப்படின்னும் பொழுது, அங்கே இருக்கிற அந்த வைப்ரேஷன் அப்படின்னு ஒரு 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 முதல்ல எளிமையா விளக்க புரிதலுக்காக இதை சொல்றேன். இதனுடைய ஆழத்தை பின்பு இன்னும் பார்க்கலாம். இங்க இருக்குது ஒரு ரேடியோ வேவ் இருக்கு. அந்த வேவ் லைன் இங்க இருந்து இப்ப எஃப்எம் வந்து திறக்கணும். எஃப்எம் திறக்கணும் அப்படின்னா நீங்க அந்த வேவ் லைனுக்கு நீங்க உங்களை சரிப்படுத்தும் போது தானாகவே அந்த வேவ் லைன் உள்ளுக்கு நீங்க பூந்துடுறீங்க. அப்போ ஒரு வேவ் லைனுக்கு உள்ளுக்கு நீங்க போறும் பொழுது அங்கே ரிசானன்ஸ்னு போன முறை நான் விளக்கணும். இதுதான் வந்து நீங்க அந்த ஒன்றும் நிலை, சிவத்தோடு சிவம் கலத்தல் அப்படின்னு. அப்ப இறைவன் வந்து வாளறிவு இறைவன் அப்படின்னா நீங்க அறிவை வளர்க்கல, உங்களுடைய அறிவு நிலை அங்கு இல்லை. அப்ப எப்படி இறை நிலையை புரிந்து கொள்வது? அந்த வேவ் லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒத்த அலை நிலைக்கு ஒத்திசைவுக்கு நாம வந்து இயங்க முடியும் அப்படின்னும் பொழுது அதுவும் நடக்காது. அப்ப இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா 8 இறைவனுடைய திருகுணங்களை பார்க்க, என் குணங்களை பார்க்க, நாம் என் குணத்தை நாம் வந்து நம் நிலையில பக்தியாக அதை ஏற்கும் திறன் நமக்கு வேண்டும் என்ற அந்த கருத்து தான் இதுல மூல கருத்தாக அமைகின்றது. அப்ப இந்த பிரசன்ஸ் ஆஃப் நேச்சுரல் யூனியன், அந்த இறைவனை பார்க்கும் அந்த நிலை. அப்ப சிவம் என்பதுக்கும் சிவன் என்பதற்கும் விளக்கம் இதற்கு முன்பே தந்துட்ட. நிழல் என்பதை இதை ஏன் அப்படின்னா, நிழல் என்பது உண்மை அல்ல, அது வந்து ஆர்டிபிஷியல் இன்கார்பரேட்டட் நேச்சர் அப்படின்ற அந்த உண்மை அற்றத உண்மையாக எப்படி இயற்கை இயல்புல நாம் புரிந்து கொள்வது அப்படின்னு. அதனாலதான் கல் ஆள் நிலன்னு சொன்னாரு. கல் ஆள் நிழல், நிழல் உள்ளது, நிழல் என்பது பொய். அதை மழையில்லாமல் உன்னுடைய இயற்கையை உனக்கு சுட்டி காட்ட முடியும்னு சிவஞான போத மங்கள வாழ்த்து ஆழ்பொருள் விளக்கம் நமக்கு தந்து, பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படின்ற ஒரு எளிய கருத்தை இன்றைக்கு நாம முடிக்கிறோம். இதனுடைய தொடர் நிலை விளக்கம் மிக ஆழமாக விரிக்கவிருக்கின்றோம். ஆகவே இத்தோடு இதை முடிச்சிடுறேன். ஏன்னா இது வந்து இதனுடைய ஆள் அறிவியலை நாம் வந்து மேலும் அடுத்த பாடங்கள்ல பார்க்க இருக்கின்றோம். நம்மளுடைய அடுத்த கேள்வி ரொம்ப நுட்பமா போக இருக்கின்றது. ஆகவே இத்தோடு இந்த பாடத்தை முதல்ல இன்றைக்கு முடிச்சிடறேன்.